أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே ரமலானும் எமது பிரார்த்தனைகளும் என்கின்ற தலைப்பில் சில நாம் கேட்காத விஷயங்களை எமக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது இந்த தலைப்புக்குள்ள நுழைவதற்கு முன்னால நாம் எப்பொழுதுமே இது போன்ற மஜ்லிஸுகளை நமது வளமையிலே ஏற்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அன்றாடம், அதாவது வாரத்திற்கு ஒரு முறையாவது இது போன்ற நல்ல மஜ்லிஸ்களிலே, மார்க்க சம்பந்தமான ஒன்று கூடல்களிலே, மார்க்கம் படிக்கக்கூடிய இடங்களிலே நமது வளமைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும், வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த இடத்திலே நாம் 4 விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம், அதிலே எமக்கு ஒரு உணர்வு கிடைக்கலாம் என்பதெல்லாம் இரண்டாவது அம்சம். நாம் ஒரு நல்ல இடங்களில், நல்ல ஒன்று கூடல்களில் நமது தொடர்பை வைத்துக் கொள்கின்ற பொழுது எமது உள்ளத்திலே உள்ள சில சுமைகள் என்ன செய்துவிடும், நீங்கிவிடும். நல்ல பழக்க வழக்கங்கள் என்று எம்மிடத்திலே இருக்கக்கூடிய விஷயங்கள் நிலை பெறும். நாங்கள் பெரிய ஒரு மாற்றத்தை அதற்கு பின்னால் அடையாது விட்டாலும் கூட இருப்பதை இழக்காமல் இருப்பதற்கு என்ன, இது போன்ற இடங்கள் நமக்கு என்ன செய்யும், அதாவது ஒரு சந்தர்ப்பத்தை தரும். சில பொழுதுகளில் பேசப்படுகின்றவைகள், சொல்லப்படுகின்றவைகள் நமக்கு புரியாத விஷயங்களாக இருக்கலாம், தூரமான விஷயங்களாக இருக்கின்றன. சில பொழுது பேசுகின்றவர் சில தொடர்பற்ற விஷயங்களை கூட பேசலாம். ஆனால் அங்கே நம்ம கூடியிருப்பது எதுக்காக என்றால் மார்க்க விஷயங்களை கேட்பதற்காகவும் மார்க்க விஷயங்களை படிப்பதற்காகவும். அந்த ஒரு பரக்கத்திற்காகவே எங்களுக்கு சொல்லப்படுகின்ற ஹதீஸ் என்ன, ஹுமுல் கௌமுல் லா யஷ்கா பிஹிம் ஜலீசுஹு, அவர்களோடு உட்காருகின்றவர்கள் என்றும் கெட்டு போக மாட்டார்கள் என்று அல்லாஹ் நல்ல மஜ்லிஸ்களை பற்றி என்ன செய்கிறார், சொல்லுகின்றார். அந்த ஒரு பழக்க வழக்கம் நம்மிடத்தில் இருக்குமாக இருந்தால் அது நாளடைவில் நமக்கு மாற்ற முடியாத ஒரு பழக்கமாக என்ன செய்துவிடும், மாறிவிடும். அது எப்பொழுதும் எங்களுக்கு ஒரு ஹைரை என்ன செய்யும், ஏற்படுத்தும். எனவே அங்கு என்ன பேசப்படுகிறது, என்ன தகவல்கள் கிடைக்கிறது, என்ன உணர்வு கிடைக்கிறது என்பது இரண்டாவது அம்சம். ஆனா நல்ல இடங்களில் நாம் தொடர்பு வைத்திருக்கோம் என்பது முதலாவது அம்சம். பல நேரங்களில் நாங்க ஒரு நல்ல விஷயத்தை செய்வதற்காக மசூரா கூடுவோம், ஒரு 100 மசூரா கூடியிருப்போம், அந்த 100ம் நடந்திருக்காது. ஆனா நாங்கள் அதை வைத்து சலித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நல்ல விஷயத்திற்காக நாம் என்ன செய்தோம், கூடினோம், பேசினோம், சரி வரவில்லை. ஆனா கூடினது எதற்காக, ஒரு கெட்ட விஷயத்துக்கல்ல, ஒரு மோசமான விஷயத்துக்கல்ல, ஒரு தவறான விஷயத்துக்கல்ல என்கின்ற அந்த பரக்கத்து என்ன செய்யும், என்றைக்குமே எமக்கு இருந்து கொண்டிருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஆள் மனதில் நம்ம பதிய வச்சுக்கோங்க. எங்கேயாவது நல்ல விஷயமா தொடர்ந்து எல்லா விஷயங்களுக்கும் வர முடியாது விட்டாலும் வாரத்தில் ஒரு முறை ஒரு நல்ல இடத்துல நம்ம என்ன செஞ்சிருது, ஒன்று கூடி விடுவது என்கின்ற அந்த அடிப்படையான ஒரு மனப்பதிவை நம்ம இடத்துல கட்டாயமாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். என்ன தலைப்பு, அதுபோல என்ன தலைப்பு, அதுபோல என்ன, யார் பேசுகிறார், என்ன உள்ளடக்கத்தில் பேசுகிறார் என்பது இரண்டாவது அம்சம். இந்த வாரம் ஒரு பயான் நடக்கிறது, மார்க்க உரை நடக்கிறது, தெளிவு நடக்கிறது, நாங்கள் அந்த இடத்துல போய் என்ன செஞ்சிருவோம், உட்கார்ந்து விடுவோம் என்கின்ற ஒரு பழக்க வழக்கத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், அதாவது ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அது காலாகாலத்திற்கு எங்களுக்கு நல்லதைத்தான் என்ன செய்யும், கொண்டு வந்து தரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் குழந்தைகளும் அதை பார்த்து பழக்கப்படுவதற்கு ஒரு முன்மாதிரியாக அதை என்ன செய்யும், இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய தலைப்பு ரமலானும் எமது பிரார்த்தனைகளும் என்பது. இந்த தலைப்பு அதாவது ஒரு முஸ்லிமுக்கு இயல்பாகவே புரிய வேண்டிய ஒரு தலைப்பு. ஆனால் நமது ஈமான் சார்ந்த விளக்கங்கள், ஈமான் சார்ந்த அதாவது வழிகாட்டல்கள் சரியான முறையில் பல நேரங்களில் கொடுக்கப்படாததனால், அல்லது நாம் அது போன்ற மஜ்லிஸ்களில் அதிகம் உட்காராததனால் இந்த தலைப்பு ஆழமாக புரியப்படவில்லை என்பதை நாம் ஆங்காங்கே உணரலாம். இந்த பிரார்த்தனைகள் சம்பந்தமாக எமது மக்களுக்கு மத்தியில் உள்ள நம்பிக்கைகளை பார்க்கிற நேரத்தில் இந்த பிரார்த்தனை சம்பந்தமாக ஒரு முக்மினிடத்தில் இருக்க வேண்டிய அந்த அற்புதமான பதிவு அதிகமானவர்களிடத்தில் என்ன இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த அண்ட சராசரங்களை படைத்து, வானம் பூமிகளை படைத்து, அதிலே வாழக்கூடிய உயிரினங்களை எல்லாம் படைத்து விட்டு அவனுக்கும் நமது இந்த படைப்புகளுக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய தொடர்பாக அல்லாஹு தாலா எதை வைத்திருக்கிறான், பிரார்த்தனை. நம்ம அல்லாவுக்கும் நமக்கும் இடையிலான தொடர்பு எது, பிரார்த்தனை தான்.
இந்த பூமியை அல்லாஹு தாலா படைத்தான். இந்த பூமியில் அல்லாஹு தாலா பல வழிகாட்டுதல்களை தருவதற்காக ஷரீஆவை என்ன செய்தான்? மார்க்கத்தை தந்தான். அந்த ஷரீஆவின் ஊடாக நாங்கள் அவனை எப்படி நெருங்க வேண்டும், எப்படி வணங்க வேண்டும், எந்த வழிமுறையில் இருக்க வேண்டும் என்று நாம் படித்துக் கொள்கிறோம், தெரிந்து கொள்கிறோம், மார்க்க அறிவை பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் இறைவனுக்கு நமக்கும் இடையிலான தொடர்பு எது? பிரார்த்தனை ஒன்றுதான். அந்த பிரார்த்தனையின் ஊடாகத்தான் நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வோடு தொடர்பு பெறுகிறோம். அல்லாஹு தாலா அந்த பிரார்த்தனையின் ஊடாக பிரார்த்தனை இல்லாமல் அவனது பொறுப்புக்காகவும் நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனைக்காகவும் எமக்கு பதில் என்ன செய்கிறான்? சொல்லுகிறான். நம்ம பிரார்த்தனை செய்யாமல் அதிக விஷயங்களை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? எமக்கு தருகிறான். பிரார்த்தனையின் ஊடாக அதிகமாக என்ன செய்கிறான்? அல்லாஹு தாலா எம்மை பொருந்திக் கொள்கிறான், தருகிறான். ஆனால் இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களோடு பேச வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் வஹீன் ஊடாக என்ன செய்கிறான்? பேசுகிறான். நம்ம பார்க்கிறோம், அல்லாஹு தாலா பேசுவதாக இருந்தால் ஒன்றில் திரைக்கு பின்னால், அதாவது படைப்புக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் ஒரு திரைக்கு பின்னால வழங்கிட்டா அல்லாஹு தாலா பேசுவார். திரை என்றால் அந்த படைப்புக்கும் அவருக்கு எந்த தொடர்பும் இருக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய பேச்சு அவருக்கு என்ன செய்யும்? கேட்கும். இரண்டாவது, மலக்குமார்களை அனுப்பி அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? அல்லாஹு தாலா பேசுகிறான். அப்போ வஹீல் அல்லாஹு தாலா பேசுதல் என்பது நபிமார்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். உம்மு ஐமன் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூபக்கர் ரதியல்லாஹு உமர் ரதியல்லாஹு வந்த நேரத்தில் பட்ட கவலை என்னன்னா, நான் அழுவதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தோடு உலகத்திற்கும் என்ன, அதாவது உலகத்தில் இறங்கி கொண்டிருந்த அந்த வஹி இன்கதா என்ன இல்லாமல் போய்விட்டது. அந்த செய்தி போய்விட்டதனால அல்லாஹு தாலா இதில் என்ன விரும்புகிறான், அல்லாஹ் இதில் என்ன சொல்ல வருகிறான், அல்லாஹ் இதில் என்ன நாடுகிறான் என்றது எங்களுக்கு என்ன தெரியாது. அந்த செய்தி இருந்தா குர்ஆன் ஹதீஸ் இருப்பதை போல அந்த விளக்கங்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். இதனால என்ன நோக்கம்? இந்த தோல்வியில நாங்க என்ன, பத்ர் யுத்தத்துல வெற்றி பெறாங்க, அதனால விளக்கம் கிடைக்குது. உஹது யுத்தத்துல தோல்வி பெறாங்க, அல்லாஹ் தாலா பேசி விளக்கத்தை என்ன செய்யறான்? சொல்றான். கந்தக்ல அல்லாஹ் தாலா பேசுறான். இப்படி ஒவ்வொரு இடங்களையும் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்பதை புரிந்து கொள்வதற்கு இருந்தது என்ன? வஹி. அந்த வஹி என்ன செய்து விடுகிறது? நின்று விடுகிறது. அதுல ஒரு முஃமின் அல்லாஹ் என்ன நாடுகிறான், அல்லாஹ் இதை கபூல் செய்தானா இல்லையா, அங்கீகரித்தானா இல்லையா என்பதற்கு இன்றைக்குள்ள ஒரே ஒரு சின்ன வழியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஒரு முஃமினுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல கனவுன்னா, ஒரு முஃமினுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல கனவு அப்படின்னா அது 40ல் ஒரு பகுதி, நபுவத்துல 40ல் ஒரு பகுதி என்று என்ன செய்தார்கள் சொன்னார்கள். ஆனால் அது யாருக்கு மிக உண்மையாக கிடைக்கும் என்றால், உலகத்தில் யார் மிக உண்மையாக இருக்கிறாரோ அவருக்கு கிடைக்கும் அப்படின்றார். எந்த ஒரு நல்ல, இது முதல் அம்சம். இந்த ஒரு அடிப்படை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். துஆ என்பது நாம் அல்லாஹ்விடத்தில் வைக்கக்கூடிய வேண்டுகோள். அதுக்கு பதில் என்பது அல்லாஹு தாலாவுடைய புறத்திலிருந்து வரும். ஆனால் அதை வருவதற்கு இருந்த ஊடகங்கள் எதுவும் இன்றைக்கு ஸ்பெஷலாக எதுவும் என்ன இல்லை. நபியாக இருந்தால் வஹீன் ஊடாக அதை என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிடும். நான் இவ்வளவு கேட்டேன், எனக்கு இந்த மரணம் நடந்திருக்கிறது, இந்த நஷ்டம் நடந்திருக்கிறது என்று ரசூலுல்லாஹ்கிட்ட சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் உங்களோட துஆ என்ன செஞ்சிட்டான்? கபூல் செஞ்சிட்டான். உங்களுக்கு என்ன செஞ்சிட்டான்? குணத்தை தந்துட்டான். உங்களுக்கு மறுமையில இதை விட சிறப்பு என்ன செய்கிறது? இருக்கிறது. இந்த குழந்தை மரணிச்சுதான், இந்த குழந்தை உங்களுக்கு முன்னால என்ன செய்யும்? சொர்க்கத்தில் இருக்கும். அப்ப எல்லா விஷயங்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? ஒரு விளக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விளக்கம் இல்லையா இன்றைக்கும் உண்டு, ஆனா கிடைக்காது. அந்த விளக்கம் இன்றைக்கும் உண்டு, ஆனா எங்களுக்கு என்ன கிடைப்பதற்கான வழிகள் என்ன? எதுவும் இல்லை. நாங்கள் பிரார்த்தித்து விடுகிறோம். அல்லாஹ் இதில் என்ன விரும்பி இருக்கிறான் என்பது எங்களுக்கு தெரியாது. என்ன முடிவு எடுத்திருக்கிறான் தெரியாது. எங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது தெரியாது, அல்லது என்ன கிடைத்திருக்கிறது தெரியாது. இதுதான் ஒரு முஃமினுடைய சோதனை. துஆவுக்கான ஒரு முஃமினுடைய சோதனை இந்த இடத்துல தான் என்ன செய்கிறது? இருக்கிறது. கேட்ட துஆ கபூலாகியதா இல்லையா என்ற சந்தேகம் மனதுல, உள்ளத்துல போராட்டம் நிறைய பேருக்கு இருக்கிறதே தவிர, கபூலாகி விட்ட பின்னாலும் அது எப்படி எங்களை நாங்க எப்படி புரிந்து கொள்வது, அது என்ன மாதிரி நடந்திருக்கிறது என்கின்ற இடம் ஒரு முஃமினுக்கான சோதனை என்பதை நாம் என்ன செய்வதில்லை, புரிந்து கொள்வதில்லை. அன்புள்ள சகோதரர்களை, எனவே முதலாவது துஆ என்பது ஒரு அடியானையும் அல்லாஹ்வையும் தொடர்புக்கு இணைக்கக்கூடிய ஒரு ஊடகம். அதுதான், அது மட்டும்தான். அதுதானல்ல, அது மட்டும்தான். துஆ என்பது நம்ம கையேந்தி பிரார்த்திக்கக்கூடிய பிரார்த்தனை மட்டுமான்னு கேட்டால் இல்லை. ஒரு அடியான் அல்லாஹ்வை உள்ளத்தால பணிகின்ற, நாவால் பணிகின்ற, உடலால் பணிகின்ற, அதே போல கெஞ்சுகின்ற எல்லா சந்தர்ப்பங்களுமே பிரார்த்தனை தான். நீங்க சுஜூதுல விழுவுறீங்கன்னு சொன்னா அது என்ன? ஒரு பிரார்த்தனை. நீங்க தொழுறீங்கன்னு சொன்னா அது என்ன? ஒரு பிரார்த்தனை. அதுபோல நம்ம ஒரு பொருளாதாரத்தை தர்மம் செய்கிறோம் என்றால் அதுவும் என்ன? பிரார்த்தனை. அதை ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறாங்கடா, அத்துஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை தான் இபாதத் என்றாங்க ரசூலுல்லாஹ். பிரார்த்தனை தான் இபாதத் என்றாங்க. அதாவது நீங்கள் பிரார்த்திப்பது வணக்கம் என்று சொல்ல வரல, பிரார்த்தனை தான் இபாதத்தே.
அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கடா, நான் சுஜூது செய்யறவனே என்ன நோக்கமே என்ன? இறைவனை தொடர்படைதல். அதே போல நான் ஒரு தர்மம் செய்கிறேன்டா என்ன நோக்கம் என்ன? இறைவனது தொடர்பை நான் என்ன செய்தல்? உள்வாங்கிக் கொள்ள. நான் செய்யக்கூடிய எல்லா நல்லமல்களின் பின்னாலும் என் உள்ளம் கெஞ்சக்கூடிய அந்த துடிப்பு என்ன? அல்லாஹ் இதை என்ன செய்யட்டும்? கபூல் செய்யட்டும், என்னை மன்னிக்கட்டும், அல்லாஹ் என்னை மறுமையில உயர்ந்தவர்களில் ஒருவராக ஆக்கட்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த தருணம் தான் உள்ளத்துல ஒரு அடியாண்ட ஏற்படும். அவன் கஷ்டப்பட்டு உழைத்த ஒரு சம்பாத்தியத்தை ஒருவர் கேட்கிறாரு, கேட்கிறவர் உண்மையா கேட்கிறாரா இல்லையான்னு தெரியாது, ஆனால் அல்லாஹ்வுக்காக என்றாரு, அவன் கொடுக்கிறான், கொடுத்துட்டு போகிறான். அந்த நேரத்தில் அவனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய உணர்வு என்ன? அல்லாஹ் என்ன செய்யட்டும்? கபூல் செய்யட்டும் என்றதுதான். எனவே அத்வா ஹுவல் இபாதா, வணக்கம் என்பது என்ன? துஆ தான். வணக்கம் என்பது துஆ தான். இதை அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல இபாதத்துக்கு உபயோகப்படுத்துறான் குர்ஆன்ல. குல் மா யஅபு பிக்கும் ரப்பி லௌலா துஆவுக்கும். அதாவது உங்களது துஆ இல்லை என்றால் அல்லாஹ் உங்களை கணக்கிலேயே எடுத்திருக்க மாட்டான், உங்களை ஒரு பொருட்டாக என்ன செய்திருக்க மாட்டான், அல்லாஹ் எடுத்திருக்க மாட்டான். லௌலா துஆவுக்கும் என்றான், உங்களுடைய துஆ இல்லை என்றால். இந்த துஆவுடைய இடத்துல அதிகமான அறிஞர்கள் சொல்லக்கூடிய தஃசீர் என்னன்னா இபாதத். அந்த துஆண்டா என்ன தெரியுமா? வணக்கம். எனவே நாம் என்ன நினைக்கணும்டா, கையேந்தி துஆ செய்தல் என்பது ஒரு படி மேல். ஒரு இடத்துக்கு நம்ம போறதாக இருந்தாலும் ஒரு அடியானுடைய ஒவ்வொரு செயல்பாடுமே என்ன? பிரார்த்தனை. ஒவ்வொரு அல்லாவை விரும்பி அல்லாவை நாடி அல்லாவுடைய முகத்தை வைத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு அம்சமுமே என்ன? பிரார்த்தனை, துஆ என்பதை நாங்கள் என்ன செய்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. இஸ்திக்பார், அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு தேடுறோம், அதுவும் ஒரு துஆ. தௌபா செய்கிறோம், அதுவும் ஒரு துஆ. அல்லாஹ்விடத்தில் ஒன்றை கேட்கிறோம், அதுவும் ஒரு துஆ. அல்லாஹ்வை வணங்குகிறோம், அதுவும் ஒரு துஆ. எல்லா வகையிலும் பணிவு என்பது இறைவனுக்கு முன்னால் நாம் என்ன துல், அதாவது சரணடைதல் என்பது பிரார்த்தனை என்பதை என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் முதலாக இரண்டாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக என்ன என்றால், நான் ஒரு செய்தி சொன்னேனே, இன்றைக்கு அல்லாஹு தஆலா நமக்கு என்ன பதில் சொல்லுகிறான் என்பதற்காக, அதாவது ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ஆக குறைந்த லெவலில் இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு அம்சம் என்ன? நல்ல கனவுகள். அது மட்டும்தான் தெரியும், அது மட்டும்தான் தெரியும். அது எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. தெரிந்தவர்கள் எல்லாம் உண்மையாக அதை அடைகிறார்களா? தெரியாது, அதெல்லாம் தெரியாது. ஆனால் வாழ்க்கையில யார் அதிகமாக உண்மையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களது கனவுகளும் என்ன செய்யும்? உண்மையாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? சொன்னார்கள். இப்போ எங்களுடைய ஒரு நிலையில எப்பயும் எப்படி இருக்கும் என்று சொன்னா, நாங்க ஒரு அவநம்பிக்கையுடைய இடத்திலிருந்து தான் அதிகமானவர்கள் இந்த துஆவை புரிந்து கொள்கிறார்கள். எல்லா இடத்துலயும் அவநம்பிக்கையில என்ன வாழ்க்கை. இப்ப இந்த 40ல ஒரு பகுதி நபித்துவத்துல ஒரு பகுதி, அது என்ன கனவால அல்லாஹ் தஆலா பேசுறான்னு சொன்ன உடனே ஒரு சந்தோஷம் வந்துடும். ஹதீஸ் எப்படி முடியுது? வாழ்க்கையில யார் மிச்சம் உண்மையா இருக்கிறாரோ அவருக்கு தான் கனவுகள் உண்மையா இருக்கிறோன்னு. அப்ப நமக்கு சப்ஜெக்டே இல்லை, நம்ம தான் 75% என்ன பொய் தானே சொல்றோன்றது உள்ளத்துக்குள்ள வந்துடும். அதனால கனவு விஷயத்துல அவனுக்கு நம்பிக்கை இல்லை, சொல்றவனே நம்பிக்கை இல்லை. ஒருத்தன் கனவு கண்டான்னு சொல்ற, இவன் கனவு எப்படி உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்குது, இவன் வாழ்க்கை ஃபுல்லா பொய் சொல்றவன். நம்ம ஒரு கனவு கண்டுட்டு நம்மளோட கனவு உண்மையா கன்ஃபார்மா உண்மையா இல்லை அப்படி என்றது ஒரு நல்ல தஃசீர் அதுக்கு கிடைத்து விட்டான். ஒருத்தர் அவர் மௌலவி விளக்கம் சொல்றாரு, இதான் கனவோட விளக்கம்னாலும் அது விளக்கமா இருந்தால் நமக்கு நடக்க மாட்டேங்க, நடக்காதே, நம்ம தான் நிறைய பொய் சொல்றோமே அப்படி என்கின்ற ஒரு அவநம்பிக்கை உள்ள இடத்துக்கு நம்ம போயிடுறோம். இது எல்லா இடங்கள்லையும் இருக்குது, எல்லா விஷயங்கள்ல எங்கள்கிட்ட கலந்திருக்குது. துஆவுடைய விஷயம் அல்லாஹ் எங்களோடு எப்படி இருக்கிறான் என்பதுல துஆல பலகீனமும் துஆல நெருக்கமின்மையும் நமக்கு வராமல் இருப்பதற்கு இதுதான் காரணம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் கேட்காமல் இறைவன் நம்மை படைத்தான். நாம் கேட்காமல் எமக்கான அனைத்து தேவைகளையும் அல்லாஹு தஆலா எம்மை சூழ என்ன செய்தான்? வைத்தான். ஒரு இடத்துல இந்த பூமியிலிருந்து ஒரு செவ்வாய்க்கோள்ல நம்மள உயிர்கள் வாழட்டும் என்று ஒரு நடத்தக்கூடிய ஆராய்ச்சியில் அவன் முதலாவது என்ன தேடுறான்? தண்ணி இருக்கா, காத்திருக்கான்னு தேடுறான். அதுக்கு பல பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான பணத்தை செலவழிக்கிறான். அதை நாம் கேட்காமலே இந்த உலகத்துல அல்லாஹ் என்ன செஞ்சான்? எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தான். எல்லா விதமான வாழ்க்கை முறைகளை ஏற்படுத்தி தந்த ரப்பு 75% எமது தேவைகளை, ஒரு தோரா சும்மா ஒரு விளக்கத்துக்காக சொல்கிறேன், தேவைகளை நாம் கேட்காமல் என்ன செய்து கொண்டிருக்கிறான். எம்மை வந்தடையாத கோடிக்கணக்கான ஆபத்துக்கள் இருக்கும். ஆனா அந்த ஆபத்து வந்து எம்மை கடந்து போனது என்பதே எனக்கு தெரியாது. எக்ஸிடென்ட் பண்ற நேரத்துல மட்டும்தான் நம்ம ஆபத்துல மாட்டிக்கொண்டோம்னு தெரியும். ஆனா எங்களுக்கு தெரியாம எங்களை தப்பி போன 100 எக்ஸிடென்ட்ஸ் இருக்கும், நம்ம அவதானிச்சே இருக்க மாட்டோம். ஒரு ஒரு கேமரால பார்த்தா விளங்கி இருக்கு, நான் 4 விஷயத்துல என்ன செஞ்சுக்கிறேன்?
தப்பி இருக்கிறேன், அல்லாஹ் என்னை காப்பாத்திருக்கிறான் என்று எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது போன்ற கோடிக்கணக்கான ஆபத்துக்கள் எம்மை தாண்டி போயிருக்கும். எம்மை தெரியாது, எமக்கு என்ன தெரியாது. எத்தனையோ நன்மைகள் எம்மை வந்து அடைவதற்காக அல்லாஹ் எம்மை முற்படுத்தியும் பிற்படுத்தியும், சிலரை தூரமாக்கியும் சிலரை நெருக்கமாக்கியும் சில நஷ்டங்களை ஏற்படுத்தியும் எம்மை வழிநடத்தி கொண்டிருப்பான். எமக்கு என்ன தெரியாது. வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதவீதமானவர்கள் ஊர்ல நஷ்டம் அடைஞ்சவங்க, அந்த நஷ்டத்துல கவலைப்பட்டவங்க, அந்த நஷ்டத்துல கண்ணீர் வடிச்சவங்க. ஆனா இன்றைக்கு அந்த நஷ்டத்தை விரும்புறவங்க. இன்றைக்கு அங்க ஏதோ ஒரு இடத்துல நான் இருக்காது விட்டால், பிழை விடாது விட்டால், அந்த இடத்துல நான் வீழாது விட்டால் இந்த உயர்வு எனக்கு என்ன செஞ்சிருக்காது, கிடைத்திருக்காது. நான் இன்றைக்கு குடும்பங்களை காக்கக்கூடிய அமைப்பிலான இது கிடைச்சிருக்காது. இதெல்லாம் நம்ம கேட்டு நடந்ததில்லை, இதெல்லாம் நாம் கேட்டு நடந்தது கிடையாது, எல்லாம் கேட்காமலே நடந்து கொண்ட விஷயம். அதனால் உயிர்களின் ஒவ்வொரு அசைவையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். உயிர்களுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையும் அல்லாஹ் தஆலா கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்ப அல்லாஹ்விடத்துல இது ஏன் கபூல் செய்ய வேண்டும், இதை ஏன் நான் பிற்படுத்துகிறேன், இதை ஏன் நான் உட்படுத்து கேட்காமல் 75% தருகிற ரப்பு கேட்பதில எப்படி பார்ப்பாங்க? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பதில் அல்லாஹ்வுக்கு அந்த இடத்திலே ஒரு அதாவது நிலை உண்டு, ஒரு முடிவு உண்டு. அது என்னன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த அல்லாஹ் தஆலா விளக்கம் சொல்லிட்டாண்டா தெரியும். குர்ஆனை அதிகமாக நாம் ஓதுகிற நேரத்தில், விளக்கங்களை அதிகமாக படிக்கிற நேரத்தில் இந்த பிரார்த்தனைக்கு இந்த விளக்கம் என்றது உங்களுக்கு பிறந்தே ஆகும், உங்களுக்கு ஒரு அறிவு கிடைச்சே ஆகும். அல்லாஹ் தஆலா மனிதர்களோடு பேசுவதற்காக தந்த ஒரு ஊடகம் தான் என்ன, அவனது வார்த்தைகளை தொகுத்தளித்த அல் குர்ஆன். அது எங்களோட இருக்கிறது. அது எங்களுடைய வாழ்க்கையில அன்றாடம் உள்ள விஷயங்களுக்கு எங்களோட பேசிக் கொண்டிருக்கும், எங்களுக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கும். இன்றைக்கு நாம் ஒரு குர்ஆன் வசனம் ஓதி இருப்போம், அதை ஒரு வருடத்துக்கு பின்னால் ஓதுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிகழ்வுக்கு அது என்ன செய்யும், எங்களுக்கு விளக்கம் தந்து கொண்டிருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, காவிர்களில் ஒருவர், மக்கத்து காவிர்களில் ஒருவர் ஒரு துவா செய்கிறார். என்ன துவா தெரியுமா? அல்லாஹும்ம இன்கான ஹாதா ஹுவல் ஹக்க மின் இந்திக் ஃபஅம்திர் அலைனா ஹிஜாரத்தம் மினஸ் ஸமா அவ் இக்தினா பிஅதாபின் அலீம். அதாவது யா அல்லாஹ், அல்லாஹ் இடத்துல துவா செய்றாரு மக்கத்து காவிர். துவா என்பது இந்த படைப்புகள் இறைவனிடத்தில் கேட்கக்கூடியதான் துவா. முஸ்லிமா இருந்தாலும் சரி, காபிரா இருந்தாலும், படைத்தவன் யாரு? ரப்புல் ஆலமீன். இந்த உலகத்திலே எல்லாமே அல்லாஹ்வை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றன, விரும்பியோ விரும்பாமலோ, அங்கீகரிக்கப்படுகின்ற முறையிலோ அங்கீகரிக்கப்படாத முறையிலோ எல்லாரும் அல்லாஹ்வை பிரார்த்தித்துக் கொண்டுதான் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். அல்லாஹ் பல என்ன தன்னை நிராகரிக்கக்கூடிய, தனக்கு இணை வைக்கக்கூடிய பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், கபூல் செய்து கொண்டுதான் இருக்கிறான். துஆக்கள் கபூலாகி கொண்டிருக்கின்றன. ஆனா அல்லாஹ்விடத்திலே கபூலுக்கு ஒரு அளவு உண்டு, அதுக்கு ஒரு விளக்கம் உண்டு. அந்த விளக்கம் நாம் தெரிந்தோம் என்றால் அது அற்புதமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இவர் துஆ கேட்கிறார் எப்படி? யா அல்லாஹ், அல்லாஹும்ம, காஃபிர் கேட்கிறார், கேளுங்க, அல்லாஹும்ம இன் கான ஹாதா ஹுவல் ஹக்க மின் இந்திக் ஃபஅம்திர் அலைனா ஹிஜாரத்தம் மினஸ் ஸமா வஇத்தினா பிஅதாபின் அலீம். யா அல்லாஹ், இந்த முஹம்மது சொல்றதுதான் உண்மையாக இருந்தால் உன்னிடமிருந்து எனக்கு கல்மாரியை பொழிவிப்பாயாக, அல்லது உன் பக்கம் இருந்து ஏதாவது ஒரு தண்டனையை தந்து அழிச்சிடுங்களே. இவர் சொல்றதுதான் உண்மையா இருந்தால். யாருக்கு எதிரான துவா? இப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரான துவா. யார் இடத்துல கேட்கிறாரு? அல்லாஹ் இடத்துல கேட்கிறாரு. அல்லாஹும்ம இன்கான ஹாதா ஹுவல், இவர் சொல்றதா உண்மையா இருக்குமா இருந்தா அழிச்சிடுங்களே, கல்மாரி பொழியவை. அது ஒரு அடையாளமாக ஆக்குறாரு. முஹம்மது சொல்றது என்ன, உண்மை இல்லை என்பதற்கு. எது அடையாளம்? அல்லாஹ்விடத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக தான் கேட்கக்கூடிய துஆவை அடையாளமா ஆக்குறார். இதுல பல விஷயங்கள் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அந்த துஆ கபூலாகவில்லை என்றால், அது நடக்கலை என்றால் அவர் என்ன சொல்றாருன்னா, முஹம்மது சொல்றது பொய், முஹம்மது சொல்றது பொய். இப்ப அல்லாஹ் தஆலா யாருக்கு எதிராக துஆ கேட்கிறாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு எதிராக துஆ கேட்கிறாரு. தனது ஹபீப், தான் நேசிக்கக்கூடியவருக்கு எதிரான பிரார்த்தனை. உடனே தண்டனை இறங்கி இருக்கணும். தண்டனை இறங்கி இருந்தா முஹம்மது சொல்றது உண்மையாகும். இரண்டாவது, துஆ கேட்கிறவர் இறங்காது விட்டால் கபூல்னு நினைப்பாரு. இறங்காது விட்டா அவர் என்ன நினைப்பாரு? கபூல் நினைக்கிறேன், நான் கேட்ட துஆ அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா, கபூல் செஞ்சா. அப்படின்னா என்ன, முஹம்மது சொல்றது போய் இறங்கல கல்மாரி. அந்த அளவுக்கு நம்பிக்கையோடு கேட்கிறாரு. அதாவது இன்னைக்கு ஒரு முஸ்லிம் துஆ கேட்க கூட இல்லாத நம்பிக்கை அவருக்கு என்ன இருக்குது, இறங்காது விட்டால் இது பொய் என்றது. சுப்ஹானல்லாஹ். இந்த துஆவுக்கும் இறைவனிடத்துல என்ன நிலை என்ற ஒரு பதில் இருக்குமா இல்லையா? ஒருத்தர் துஆ கேட்டா அதுக்கு அல்லாஹ் இடத்துல ஒரு விளக்கம் ஒன்று இருக்கு. ஆனா எங்களுடைய மனசுல என்ன இருக்கு, நம்ம கேட்கிற 90% ஒரு சப்ஜெக்டும் இல்லை இருக்கீங்கன்னு சொல்லி தான் கேட்கிறது. நம்ம கேட்கிற 90% துஆவுக்கு ஒரு சப்ஜெக்டுமே இல்லை, அது சும்மா கேட்கணும் பயத்துல கேட்கிறது. சரியா? இதெல்லாம் அந்த துஆவுக்கும் நமது அன்றாட முயற்சிகளுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல கேட்பது. ஆனால் ஒரு முஃமினுடைய உயர்ந்த தொடர்பு அதுதான்.
எல்லா விஷயத்திலும் அன்றாடம் அதுதான் நடக்குது. ஆனா அதை கணக்கில் எடுத்துக்கொள்வது இல்லை. அல்லாஹ் தஆலாவிடத்தில் இதுக்கு ஒரு விளக்கம் இருக்கும். ஒவ்வொரு உயிருடைய அசைவுக்கும் விளக்கம் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த துஆவுக்கான விளக்கத்தை ரசூலுல்லாஹ்களுக்கு இறக்கான். ஒரு காஃபிர் கேட்ட துஆ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக கேட்ட துஆ, அடையாளப்படுத்தி கேட்ட துஆக்கு அல்லாஹ் ஒரு விளக்கம் இறக்குறான். வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம் வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வ ஹும் யஸ்தக்ஃபிரூன். அல்லாஹ் தஆலா பதில் சொல்றான், நபியே நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களை தண்டிக்க மாட்டான். முகமதே, நீ அவர்களுக்கு மத்தியில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனையை இறக்க மாட்டான். யார் துவா கேட்டாலும் சரி, அழிச்சு கொள்றதுக்கு அவங்களே கேட்டாலும் சரி, எங்களை அழித்து விடு கேட்டாலும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அழிக்க மாட்டான். காரணம் அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் இருக்கிறீர்கள். வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம் வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வ ஹும் யஸ்தக்ஃபிரூன். இரண்டாவது, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிற நேரத்தில். அடுத்தது என்னடா, அவர்கள் பாவ மன்னிப்பு தேடும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களை தண்டிக்க மாட்டான். இஸ்திக்பார் செய்யக்கூடிய மக்கள் அவங்களுக்கு மத்தியில இருந்தாங்கடா அல்லாஹ் அவர்களை என்ன செய்ய மாட்டான், தண்டிக்க மாட்டான். பாவம் நடந்தாலும் பாவ மன்னிப்பு தேடுகின்ற மக்கள் என்ன செய்கிறார்கள், இருப்பதனால் பாவிகளுக்கு கூட என்ன செய்யாது, தண்டனை இறங்காது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் வசனம் இறக்குறான். ஒரு துஆ நம்மட பார்வையில கணக்கே இல்லாத துஆ. இந்த இஸ்லாத்தெல்லாம் அழிச்சிரு அப்படின்னு ஒரு முஸ்லீம் அல்லாஹ் சகோதரர் எதிர்க்கக்கூடிய சகோதரர் சொல்லிட்டு போனான்னு வைங்களேன், எங்கட பார்வையில் அந்த துஆவுக்கு என்ன அர்த்தம், இது ஒரு என்ன அர்த்தம் இல்லாத ஒரு இதோடு செஞ்சுட்டு போறான்னு ஒரு அர்த்தம் தான் எங்கட பார்வையில. அதுக்கு அல்லாட்ட ஒரு முடிவு இருக்கு. அதை ஏன் செய்யவில்லை என்ற ஒரு விளக்கம் உண்டு, அதற்கான ஒரு பதில் உண்டு. ஒரு முஸ்லிமுக்கு அதை பற்றி தெளிவும் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பதில் என்னடா, அவருடைய அந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் அல்லாஹ் கபூல் செய்யாததுக்கு காரணம் நீங்க இருக்கிறீங்க. இரண்டாவது, இஸ்திக்பார் அந்த சமுதாயம் செய்யும் காலமெல்லாம் நான் பாவத்தால் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன் அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா பதில் சொல்லுகிறான். அப்போ வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மின் வ அஹ்லுஹா முஸ்லிஹூன். ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா பாவத்தின் காரணமாக அழிப்பதில்லை, அவர்களில் சீர்திருத்தவாதிகள் இருக்கும் காலமெல்லாம். ஒரு ஊர்ல சீர்திருத்தம் நடந்து கொண்டிருக்கிறது என்றா அதுக்கான மக்களுடைய இஸ்லாஹ் முயற்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னா அந்த மக்களுடைய அழிவு பிந்தும், அந்த மக்களுடைய அழிவு பிந்தும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம இப்படிப்பட்ட ஒரு துஆவுக்கும் அல்லாஹ்விடத்தில் ஒரு பகுதி உண்டு என்றால், இந்த உலகத்தில் கேட்கப்படுகின்ற, அலட்சியமாக கேட்கப்படுகின்ற, கவனத்தோடு கேட்கப்படுகின்ற, முஸ்லிமால் கேட்கப்படுகின்ற, முஸ்லிம் அல்லாதவர்களால் கேட்கப்படுகின்ற, உயர்ந்த ஈமானுடன் கேட்கப்படுகின்ற, தாழ்ந்த ஈமானுடன் கேட்கப்படுகிற எல்லா துஆவுக்கும் அல்லாஹ்விடத்தில் அதற்கான ஒரு நிலை உண்டு, அதற்கான ஒரு நிலை உண்டு. அந்த ஊடகத்தில் தான் ஒரு முஃமின் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது மூணாவது ஒரு அம்சம். நான்காவது, பிரார்த்தனையை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு முஃமினுடைய வாழ்க்கை அதுதான், ஒரு முஃமினுடைய வாழ்க்கையே அதுதான். அவனுக்கு பல நலவுகளை கொண்டு வந்து சேர்ப்பது அவனுக்கு தெரியவில்லை, பல ஆபத்துக்கள் அவனை விட்டு தப்பி போனது அவனுக்கு தெரியவில்லை, எல்லாமே நடந்து கொண்டிருப்பது அவனுடைய அன்றாட அந்த வணக்க வழிபாடுகளாலும் பிரார்த்தனைகளாலும் தான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த துஆவுடைய விஷயத்தில் சில நிறைய சந்தேகங்கள் எங்களுக்குள்ளே அப்படியே இருந்து கொண்டிருக்கு. இன்னொரு பகுதி முதல்ல உண்டு, அதையும் சொல்லிவிட்டு இந்த பகுதிக்கு வருகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம எப்பொழுதும் நமது பிரார்த்தனை நம்ம ஏற்கனவே சொன்னது போல அவநம்பிக்கையில நம்ம இருக்கிறோம் தானே, எங்களை துஆ கபூல் செய்யப்பட்டுச்சா இல்லை, இது ஒரு ஆபத்தான நிலையும் தான். என்ன காரணம் என்றால், அல்லாஹு தஆலா என்னை விரும்புகிறானா இல்லையா என்பது தெரியாது, நான் அல்லாஹ்வை விரும்புவதில் உண்மையாக இருக்கிறேனா இல்லையா என்று தெரியாது. ஆனால் அல்லாஹ் என்னை விரும்பக்கூடியவனாக இருந்தால், அல்லாஹ் என்னை விரும்பக்கூடியவனாக இருந்தால் அதுக்கான அடையாளங்கள் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், விளக்கம் எனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக ஈமான் உள்ளவர்களை அவர்களுடைய ஈமானுக்கு ஏற்ப விரும்புவார். அல்லாஹ் என்னை நேசிக்க கூடியவராக இருந்தால் நான் அதை சரியான முறையில் மனசுல வச்சிருந்தேன், இந்த வார்த்தைகளை நான் சரியா யூஸ் பண்ணுவேன். எடுத்த எடுப்புக்கே அல்லாவின் மீது ஆணையாக நான் சொல்ல மாட்டேன். என்ன காரணமா சொல்ல மாட்டேன்னா, அல்லாஹ் என்னை விரும்புறான். அப்ப அல்லாஹ்வுடைய பேரை நான் சரியா என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். அல்லாஹ்வுடைய பேர்ல எந்த ஒரு விஷயத்தை விளக்கம் இல்லாம பேச மாட்டேன். அல்லாஹ் என்னை விரும்புறான் என்று இருந்தா, அல்லாஹ் என்னை விரும்புறான், அல்லாஹு தஆலாவை நம்ம அல்லாஹ் விரும்புறான் இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. நான் உன்னை விரும்புறேன், நீ என் பேரால இப்படி சொல்லலாமா? நான் உன்னை விரும்புகிறேன், நீ எனது பேரால் இப்படி நடந்து கொள்ளலாமா என்று யோசி. யாருக்கு எதிராக துஆ செய்யவும் மாட்டோம். காரணம், அல்லாஹ் என்னை விரும்புகிறான், கபூல் செஞ்சிட்டான்டா. எவ்வளவு சோதனை நடந்தாலும் சபரா இருப்போம். ரசூலுல்லாஹ் அவ்வளவு சோதனை நடந்து சபரா இருக்கிறாங்க, ஏன்னா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்களை விரும்புறான். கேட்டா உடனே என்ன செஞ்சிடும்,
கபூலாகிவிடும். அதனால கபூல் செய்யாம இருப்போம், அந்த துவா செய்யாம இருப்போம். எத்தனை முறை கேட்டுட்டாலும் நமக்கு எத்தனை முறை அநியாயம் நடந்து விட்டால் நான் அமைதியா இருப்போம். காரணம், என்ற வார்த்தை அல்லாஹு தாலா கபூலாக்கி விட்டான் என்றால் என்ற ஒரு பயம் நமக்கு என்ன செய்யும் வரும். எனவே அல்லாஹ் என்னை விரும்பி விட்டால் எனது பிரார்த்தனைக்கு நான் மிக கவனமாக இருப்பேன். அவசரமாக சாபம் செய்ய மாட்டேன், அவசரமாக நான் ஒருவருக்கு எதிராக துவா கேட்க மாட்டேன். நிறைய விஷயங்களை என் மார்க்கத்துக்கு எதிரான பிரார்த்தனைகளாக நான் மாற்றிவிட மாட்டேன். சில வார்த்தை பிரயோகங்களை மிகவும் கவனமாக என்ன செய்வேன் இருப்பேன். எந்த துவா கேட்டாலும் எனக்கு என்ன நடக்கும் என்பதில் நான் மிகவும் கவனமாக இருப்பேன். ஆனா அப்படி இல்லை, நிறைய பேர் துவா கேட்பதிலும் அலட்சியம். காரணம், என்னை அல்லாஹ் விரும்பவில்லை என்ற முடிவோடு தான் பலர் என்ன செய்யறாங்க, செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தாலா என்னைய விரும்பவில்லை என்கின்ற முடிவோடு தான் என்ன செய்யறாங்க, செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுக்கு தொடர்பான வார்த்தைகளை மிக கவனமாக உபயோகப்படுத்துவோம். அல்லாஹ் தாலா என்னை விரும்பி இருந்தால் இந்த வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த அமைப்பில் நாம் இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த துஆவுடைய விஷயத்துல ஒரு ஆழம், நபிமார்களுடைய வரலாறுகள் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் சூரா அன்பியால, அது போல சூரா முஃமினூன், இன்னும் பல சூறாக்கள்ல நபிமார்களுடைய பிரார்த்தனைகள் என்று நிறைய சொல்லி காட்டுவாங்க. அது எங்க அந்த பிரார்த்தனைகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே உலக ரீதியான பிரார்த்தனைகளாக தான் அதிகமாக இருக்கு. அதாவது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கிட்டா அவருக்கு நோய், அதே போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கிட்டா அவருக்கு குழந்தை. இப்படி அந்த அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகள் நிறைய என்ன செய்யும் இருக்கும். அல்லாஹ் அந்த துஆக்களை எல்லாம் சொல்லி காட்டுகின்ற பொழுதெல்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கபூல் செய்து விட்டான். அல்லாஹு தாலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். அப்போ ஒரு முஃமின் எப்பொழுதுமே எனது பிரார்த்தனை கபூல் செய்யப்பட்டு விட்டது என்ற விளக்கத்துல தான் என்ன செய்யணும், இருக்கணும். ஆனா எங்களுக்கு முதலாவது பிரச்சனை என்னன்னா, நம்ம பயானுகள் எல்லாம் பொதுவாக துவா அங்கீகரிக்கப்படுற நேரத்தில் 3 விளக்கம் சொல்லுவோம். ஒன்றில் உங்களோட துவா நேரடியாக கிடைச்சிரும், நீங்க என்ன கேட்கிறீங்களோ அது உங்களுக்கு நிரப்பமாக கிடைக்கும். இல்லையா உங்களுக்கு வர இருந்த ஒரு ஆபத்தை அல்லாஹ் தாலா என்ன செய்து விடுவான், உங்களுக்கு தெரியாமலே நீக்கி விடுவான். இல்லையா நாளை மறுமையில் அது உங்களுக்கு என்ன செய்யும், அஜ்ராக கிடைக்கும். இதை நம்ம எப்படி வழங்குறோம் தெரியுமா? ஒருத்தர் கடன் கேட்கிறார், 1 லட்சம் கடன் தரையிலுமா, அடுத்த மாசம் இல்லாட்டி அதுக்கு அடுத்த மாசம் தாரேன்ற. நம்ம எப்படி வழங்குவோம், அதுக்கு அடுத்த மாசம் தான் கிடைக்கும். அடுத்த மாசம் இல்லாட்டி அதுக்கு அடுத்த மாசம் தாரேன்னு ஒருத்தர் சொன்னாருன்னா உங்களோட மனசுல முதல்ல என்ன உண்டாகும், கன்ஃபார்ம் அதுக்கு அடுத்த மாசம் தான் என்ன செய்யும். லாஸ்டா என்ன சொல்றாரோ அதுதான் கிடைக்கிற. மனிதன் எப்பொழுதுமே அவநம்பிக்கை சிந்தனை அவசரமாக வரும். அதனாலதான் மனிதன் யஊஸ், நம்பிக்கையற்றவனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யார் என்ன சொல்லிட்டாலும் எந்த வாக்க சொல்லிட்டாலும் மனிதன்ட்ட இயல்பாகவே என்ன வரும்னா, அப்ப பொறவுதான் அடுத்த மாசம் இல்லாட்டி அதுக்கு அடுத்த மாசம் தாரேன்னா அதுக்கு அடுத்த மாசம் தான் அப்படி என்ற முடிவுக்கு மனிதன் தானா வருவான். இந்த உலகத்துல உங்களுக்கு நீங்கள் கேட்டது கிடைக்கும், இல்லாட்டி மறுமையில கிடைக்கின்ற உடனே துவா கேட்கல. எப்படி கேட்கிறது, மறுமையில தான் இது கிடைக்க போகுது, நம்ம துவாவை கேட்டுருவோம். எதுக்கும் நம்ம என்ன செஞ்சிருவோம், துவாவை எதுக்கு கேட்டுருவோம். எல்லாம் இப்ப நிறைய பேர் துவால 90% எப்படி விளங்கி வச்சு எல்லாம் மறுமையில கிடைக்கிறதுக்கு தான் என்றுதான் விளங்கி வச்சுக்கிறான். அவனை கேட்ட ஒரு துவாவும் கபூலாகாத ஃபீலிங்ல தான் இருக்கிறான். 90% துவாக்கள் எல்லாம் எங்க கிடைக்கிறது, மறுமையில தான் அல்லாஹ் தஆலா தருவான் போல அப்படி என்று சொல்லி அந்த விளக்கத்துல தான் இதுவரைக்கும் நிறைய பேர் இருக்கிறான். நாங்க அவ்வளவு துவா கேட்டிக்கிறேன், அதுல ஒரு 10-20 மட்டும் கபூல் ஆகிக்குது. மற்ற ஒரு 80-90 எல்லாம் என்ன மறுமையில தான் என்ன செய்யுது கிடைக்கிறதுக்கு இருக்கிறது. அந்த ஒரு அவநம்பிக்கையில் இருக்கிறதால எப்படி துவா செய்வோம். நீங்க சலாம் கொடுத்துட்டு கொஞ்சம் பேர் துவா கேட்பாங்க பாத்தீங்களா, அந்த துவா எப்படி இருக்குமெண்டா, கேட்கவும் வேணும் தேவையும் இல்லை. சரியா, கேட்கவும் வேண்டும் தேவையில்லை இருக்கும். அவசரமா அஸ்தக்ஃபிருல்லாஹ் இஸ்திக்ஃபார்ல முடிச்சிட்டு இப்படி துவா கேட்டுக்கிட்டு இருப்பாரு, யா அல்லாஹ் அப்படின்னு பக்கத்துல அந்த ஃப்ரெண்டையும் டார்கெட் பண்ணி தான் இருப்பாரு. அப்படின்னு இந்த வந்துடுறேன் அப்படின்னு உடனே அவசரமா அவர் என்ன செய்யறது, இது துவா என்னது கண்டா கேட்காட்டி அது ஆபத்துல பேத்து முடிச்சுட்டேன்டா, அதுக்காக கபூல். அதான் நம்மள 90 துவா கபூல் ஆகலையே. அந்த இந்த மைண்ட் செட்டு நிறைய பேருக்கு இருக்கு. எப்படி இந்த துவா கபூல் ஆகும், அல்லாஹு தாலா ஒரு எங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லப்பட்டால் அந்த நான் சொல்ல ஒரு காஃபிருடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்விடத்தில் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு முஸ்லிமுடைய பிரார்த்தனை நீங்க யா அல்லாஹ் எனக்கு இதை தாண்டி கேட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு எழுப்பிட்டு போனீங்கன்னு வைங்களேன், அது ஒரு துவா அல்லாட்ட அதுக்கு ஒரு நிலை இருக்கு. நீங்க கெஞ்சவே இல்லை, எதுவுமே சொல்லல, யா அல்லாஹ் அப்படியே தக்கபல் மின்னி என்று ஏத்துக்க அப்படின்ட்டு போறீங்க. அல்லது யா அல்லாஹ் இஷ்ஃபினி, யா அல்லாஹ் என்ன குணப்படுத்து என்று சொல்லிட்டு போறீங்க. யா அல்லாஹ் எனக்கு இதுல எனது நஷ்டத்தை ஏற்படுத்த சொல்லிட்டு பேசிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த வார்த்தைக்கு அல்லாஹ்விடத்தில் ஒரு இடம் உண்டு. நீங்க எண்ணத்தால் கேட்காது விட்டாலும் அதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டாம் என்றாங்க. எங்களுக்கு எதிராக என்றைக்காவது உள்ளத்தால பிரார்த்தனை செய்வோமா? எங்களுக்கு எதிராக உள்ளத்தால பிரார்த்தனை செய்வோமா? உங்களுக்கு எதிராக, உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக, உங்கள் சொத்துகளுக்கு எதிராக பிரார்த்தனை செய்ய வேண்டாம், செய்ய மாட்டோம்.
உள்ளம் சம்பந்தப்படாம சில அதாவது வாசகங்கள் வரும். ஒரு வாகனம் இருக்கணும், இந்த இதை எதுக்கு தான் வாங்கினோ தெரியாது, ஹரபா போன சனியன் அப்படி ஏதாவது வார்த்தைகளை சொல்லி வண்டி ஏசிடுவோம். ஆனா அந்த வண்டி அழிஞ்சு முட்டி நம்ம இழந்து போகணும் அடிப்படையில் அதை ஏசுறது இல்லை. ஒரு மனசுல ஒரு தலஜும் இன்னத்துக்கு தான் இதுல போய் மாட்டினோம் தான் சொல்றது. ஆனா இது வாகனத்துக்கு எதிரான சாபம். ரசூலுல்லாஹ் ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார்கள், அந்த பெண்ணை அந்த வாகனத்தை என்ன செஞ்சிருங்க, இறக்கி விடுங்கள், அந்த வாகனம் சபிக்கப்பட்டது. நாங்க ரசூலுல்லாஹ் சொன்ன வாகனத்தை சபிச்சுட்டு தான் நீங்க ஏறுறீங்க, அந்த வாகனம் சபிக்கப்பட்ட வாகனம் என்னாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இது அர்த்தம் என்ன, நீங்க உங்களுக்கு எதிராக துவா கேட்கிற இடத்துல உள்ளத்தால கேட்கல, ஆனா வார்த்தையில நீங்க சொல்றீங்க, அது ஒரு பிரார்த்தனை. வார்த்தையில சொன்னீங்கன்னா பிரார்த்தனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை அதிகமாக நரகம் அழைத்து செல்லக்கூடிய குற்றமாக எதை சொன்னாங்க, துக்ஃபிர்னல் லஅன, நீங்கள் அதிகம் சாபம் செய்கிறீர்கள் அப்படின்னா அதை நீங்க கட்டுப்படுத்திக்கங்க, சபிக்க வேண்டாம். குழந்தைகளாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், யாராக. ஆனா உள்ளத்தால செய்யறது, அது உள்ளத்தால செய்யறது இல்ல. நான் என்ன பிள்ளைக்கு எதிராக நான் துவா கேட்பேனா என்று அவங்களே சொல்லுவாங்க. ஆனால் அந்த வார்த்தைக்கு ஒரு கபூல் என்ன செய்யுது உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு எதிராக துவா கேட்க வேண்டாம், அது கபூலாக கூடிய அதை கபூலாக்கு என்று கேட்கக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறாங்க. நீங்க இந்த முஃமின் பிரார்த்திக்காது அல்லாஹ் கபூலாக்கு என்று நீங்க உள்ளத்தால கேட்கிறீங்களா இல்லையா என்பதை எந்த விதமான அளவுகளும் இல்லாம உங்களுக்கு என்ன அல்லாஹ் கபூலாக்கு என்று கேட்கக்கூடிய மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறார்கள். அப்படின்ற ஒரு முஃமின் எப்படி இருக்கணும், நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாலும் அது கபூலாகிரும் என்று இருக்கணும். அந்த கபூல் எப்படி கிடைக்கும் என்பதற்கு தான் இந்த 3 விளக்கம் என்ன செய்யுது சொல்லப்படுது. அந்த விளக்கத்திலே நம்ம சாய்ஸ் பண்ணிக்கிறது எதை, நமக்கு மறுமை நாள்ல தான் கிடைக்கும். ஒத்தர் யா அல்லாஹ் எனது கடன் எல்லாம் என்ன செஞ்சிரு அடைச்சிரு அல்லாஹ்ட்ட துவா கேட்கிறார். இது எப்படி மறுமை நாள்ல கிடைக்கும், துவா கேட்கிறாரு. இது மறுமை நாள்ல கிடைச்சா அவர் நரகம் தான். ஏன் மறுமை நாள்ல போறாரு கடனோட, இப்ப போனா இது கபூலா எப்படி கபூல் ஆகும், இது என்ன நரகத்துக்கு தான் அவர் என்ன செய்யும் கொண்டு போகும். காரணம் மனிதர்களோட ஒரு உரிமை ஒன்றை நிறைவேற்றாம என்ன செஞ்சுக்கிறாரு போய்கிறாரு. ஷஹீதாக இருந்தா கூட என்ன அது அவருக்கு கிடைக்கும். அப்ப சில துவாக்கள் உண்டு உங்களுக்கு மறுமையில கிடைப்பதனால அதில் மறுமையில கிடைக்கவே முடியாது. அதை நம்பிக்கை ஏற்படுத்தத்தான் அல்லாஹ் தஆலா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை என்று பல நபிமார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்றான். எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுத்தேன்றான். ஃபஸ்தஜப்னா லஹு, அவருக்கு பதில் சொன்னோம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் குணமாகினாரு, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வந்தாரு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தை கிடைச்சது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடைக்கலம் கிடைச்சது. அல்லாஹ் தஆலா சொல்றது என்னதுக்குன்னா, நம்பிக்கையோடு இருங்க, எல்லாருக்கும் கிடைக்கும், நான் எல்லாவற்றையும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். மறுமையில் இறைவன் எந்த பிரார்த்தனை செய்தாலும் அல்லாஹ் தஆலா அதை அதிகமாகத்தான் கபூல் செய்வான். நீங்க கேட்டதை விட ஒரு பட்சம் அதிகமாகத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், கபூல் செய்வான். ஆனால் அல்லாஹ்வுடைய கபூலியத்தை பொறுத்த வரைக்கும் அடியார்களோடு எப்பொழுதும் கருணை பார்வையோடு என்ன செய்யும் இருக்கும். நம்ம கேட்பது என்பது அல்லாஹ்வுடைய கதிர்ல அடுத்த வருஷம் ஆபத்தாக இருக்கும். இன்றைக்கு ரஹ்மத்தா உங்களுக்கு நினைக்கலாம், இந்த வருஷம் அது உங்களுக்கு அருளாக நினைத்திருக்கலாம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முதல் அம்சம், நாங்கள் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிற நேரத்தில் எனது ஒரு வார்த்தையும் நான் உள்ளத்தால் கேட்கின்ற பொழுது அதிகமாக அல்லாஹ் தஆலா அதில் என்ன செய்வான், கவனம் செலுத்துவான். ஆனால் வார்த்தையை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அதாவது கபூல் செய்கிறான். இதை நம்ம முதலாவது என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சந்தேகம் சம்பந்தமான விஷயத்துல. இரண்டாவது என்னன்னா, இன்னும் மன ரீதியாக உள்ள கேள்வி என்னன்னா, அல்லாஹ்வுக்கு தான் எல்லாம் தெரியும் தானே, எதுக்கு கேட்கணும்னு கொஞ்சம் பேருக்கு என்ன செய்யுது, துஆ கேட்கிற டைம்ல அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும் என்ற சந்தர்ப்பத்துல நம்ம என்ன செய்யறது இல்லை, அதாவது அல்லாஹ் எனக்கு வியாபாரத்துல நல்ல, உனக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை, உனக்கு தெரியாது துஆ கேட்க போறது, போயிட்டு வியாபாரத்துல நல்லதுதான் உனக்கு தெரியாது என்னது ஒண்ணுமே, எனக்கு எது நல்லதோ அதை ஏற்படுத்தி, எது கெடுதியோ அதை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு. ஆனா மேனேஜர்கிட்ட போய் சம்பளத்துக்கு அவ்வளவு கெஞ்சுறது, விளங்கிட்டா கூட்டிட்டு போறது, அவ்வளவு விளங்கப்படுத்துறது, குழந்தைக்கு பிள்ளைக்கு அதிரிக்கு எதிரி கஸ்டமர் சேலரி கூட்டுறதுக்கு, விளங்கிட்டா அல்லாஹ்வுக்கு உனக்கு தான் எல்லாமே தெரியுமே. அதனால அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சதுனால இவர் விட்டுட்டு போற மாதிரி என்ன செஞ்சிடுறது, சொல்லிடுறது. அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கறது அல்லாஹ்வுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இல்லை. அதான் எங்கள் தேவைகளை எமக்கு தெரியாமலே படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு எங்களுக்கே தெரியாத தேவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு என்ன தெரியும். வமா அன்த அலம் பிஹி மின்னி, என்னை விட நீ அறிந்தவைகள் என்று துஆக்களை நம்ம சொல்றதுக்கு காரணம் என்ன, அல்லாஹ்வுக்கு எல்லாமே என்ன தெரியும். அதுக்காக அல்ல. இப்போ நீங்க வளமையாக ஃபேமிலியில உதவி செய்யற ஒருத்தர் உங்களோட வீட்டுக்கு வரார், நீங்க வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறீங்க, ஒரு 5-10 நிமிஷம் என்ன செய்யறாரு, பேசி கண்டிக்கிறாரு. பேசிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்ப நான் போயிட்டு வரவான்னு கேட்கிறாரு. உங்களுக்கு நல்லா விளங்குது என்னத்துக்கு அவர் கேட்கிறாருன்னு. போயிட்டு வரவா, நீ போயிட்டு வாங்கன்ட்டீங்க. அவர் ஊரு குடும்பத்தை போய் என்ன சொல்லுவாரு, அவமானப்படுத்தி அனுப்பிட்டார் அப்படி, டீ தரலையா, ஏதாவது விருந்து வைக்க இல்லை வச்சாருதான், அப்ப என்ன அவமானம்டா அவருக்கு தெரியுதா நான் ஏன் போறேன், அதை ஒன்றுமே கண்டுகொள்ளல.
இது உங்களுக்கு முறைப்பாடு வந்து நீங்க ஒரு விளக்கம் சொல்றீங்க எடுத்துமா வந்தவர் கேட்க வேண்டியதானே அதனால் அவ்வளவு பெரிய கௌரவம் என்ன விளக்கம் சொல்றோம் வந்தவர் கேட்க வேண்டியதானே அதென்ன எந்த அவ்வளவு பெரிய கௌரவம் அப்ப நீங்க எதிர்பார்த்தது உங்களுக்கு நேரத்தோட அவரை தெரியும் அவர் எதுக்கு வந்தார்னு தெரியும் ஆனா பணி இவன் என்ன இதுல என்னத்துக்கு கௌரவம் இவருக்கு நான் தான் கொடுக்கிறேன் தானே இவருக்கு இதுல என்ன கௌரவம் இந்த இடத்துல இருக்கிறது என்ன தெரியுமா உபூதிய தாழ்றது அடிமையாகிறது நம்ம கீழே பணிஞ்சு போறது அல்லாஹ்விடத்துல ஒருத்தர் கேட்கிறான்டா அவன் அடிமை இடத்தை நிரூபிக்கிறான் அவன் அடியான் என்பதை என்ன செய்கிறான் நிரூபிக்கிறான் பணிய அல்லாஹு தாலா துஆ இபாதா இபாதத்னா என்ன அடிபணிதல் அத்துஆ ஹுவல் இபாதாண்டா சரியா நேரடியா மொழிபெயர்த்தா பிரார்த்தனை தான் அடிமைத்துவம் பிரார்த்தனை தான் அடிமைத்துவம் பிரார்த்தனை தான் அடிபணிதல் அப்ப நம்ம அல்லாஹ்விடத்துல கெஞ்சுறதே எதனால என்ற அல்லாஹ்வுக்கு விளங்கப்படுத்தல அல்லாஹ்வுக்கு நீங்கள் விளங்கப்படுத்துவதை விட அல்லாஹ்வுக்கு இந்த தேவைகள் தெரியும் சூஃபிகள் சொன்னதா ஒரு வார்த்தை வரும் ஹஸ்பி மின் சுஆலி இல்முஹு பிஹாலி நான் அவனிடத்தில் கேட்பதற்கு அவனது அறிவே போதுமானது கேட்க வேண்டிய அவசியம் என்ன இல்லை என்று இதல்ல துஆ என்றது என்னன்னா நம்ம இறைவனுக்கு தெரியப்படுத்துதல் அல்ல நம்ம இறைவனுக்கு அடிமை என்றதை என்ன செய்யறது நம்ம நிரூபிக்கிறது நம்ம அன்றாடம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மனைவி பிள்ளைகள்கிட்டயே என்ன சொல்றோம் வாயை திறந்து கேட்டா தான் என்னன்னு கேட்போம் சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதனை நம்ம திறந்து கேட்டா தான் என்ன சொன்னா தான் என்ன இப்போ உங்களுக்கு தெரியும் தாண்டி தான் நான் சொல்லலை என்று சொல்றது இது கேட்டா என்னன்னு சண்டை வருதா இல்லையா பேச்சு வருதா இல்லையா எப்படி வருது அது மனிதன் வந்து தெரியப்படுத்தல் சாதாரணமா இருக்கக்கூடிய அற்பமா இருக்கக்கூடிய மனிதன்ட்ட இந்த கௌரவம் இருக்கின்ற பொழுது அல்லாஹு தாலா லஹுல் கிபிரியா வல் அதமா மகத்துவம் மிக்கவன் பெருமைக்குரியவன் அல்லாஹ் என்ன செய்யறான் நம்ம அடிமையான்னு எதிர்பார்க்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்ம முதலாவது சொல்ற ரசூலுஹு அப்துஹு வரசூலுஹு அல்லாஹ்வுடைய அடிமை அல்லாஹ்வுடைய அடியார் வரசூலுஹு வரசூலுஹுன்னா அவர் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய அடியார்னு நம்ம சொல்றதும் எதுக்காகன்னா அல்லாஹ்விடத்துல கௌரவமா இருக்கணும் அடிமை இல்லைன்றதுக்காக இல்ல நம்ம ரசூலுல்லாஹ்வை கௌரவமா சொல்லணும் இடத்துக்கு தான் அடியார்ன்றது இல்லாட்டி இறைவனுடைய விஷயத்துல அடிமை என்ற வார்த்தை தான் என்ன மிகவுமே பொருத்தம் நம்ம நபியை கண்ணியமா பேசணும் என்பதற்காக அது அடியார் என்று மொழிபெயர்க்கிறோம் விளங்கிட்டா வா இபாதுர் ரஹ்மான் இறைவனது அடியார்கள் என்று மொழிபெயர்க்கிறோம் இல்லை என்றால் எந்த அளவுக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு இடத்துக்கு அல்லாஹ் உச்சகட்டமா வைக்கிறது தெரியுமா அப்து என்ற வார்த்தை தான் நீங்க அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா அல்லாஹ் தஆலா அந்த அடியார அப்தி எனது அடியான் என்ன செய்வான் சொல்லுவான் அதனாலதான் சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதாவது பைத்துல் மக்திஸுக்கு கொண்டு போற சம்பவத்தை அல்லாஹ் சொல்ற நேரத்துல பி ரசூலிஹின்னு சொல்லல தனது தூதரை பைத்துல் மக்திஸுக்கு கொண்டு போனான்னு சொல்லாம பி அப்திஹி தனது அடியாரை அங்கே கொண்டு போனான் ஒவ்வொரு துஆலையும் அப்துஹு வரசூலு கொண்டு சொல்ல வச்சது அதனாலதான் உபூதியத் என்றது நம்ம அல்லாஹ்விடத்துல கேட்பதுன்றது நீங்க அல்லாஹ்விட்ட டீடைல்ஸா சொல்லி பேசுங்க அல்லாஹ் எனக்கு அதாவது எல்லை மீறுறதல்ல ஆனா அல்லாஹ்விடத்துல ஒரு அளவுக்கு நம்ம விவரமா சொல்றது என்ன தெரியுமா கெஞ்சி கேட்கிற மாதிரி யாரா இந்த விஷயம் இருக்கு இந்த சோதனை இருக்குது இதை நீ எனக்கு கபூல் செஞ்சு அந்த முறைப்பட்டு கேட்டல் எதனால என்றா இறைவனுக்கு தெரியப்படுத்துவதற்கல்ல நான் அவனுக்கு அடிமை என்பதை நிரூபிப்பதற்கு கேட்கிறது அடிமை தானே நம்ம ஒரு ஆட்டை கேட்க கூட மனசு வலிக்குமா இல்லையா கஷ்டப்படுமா இல்லையா அது நம்ம வாங்கக்கூடிய செலரியை கேட்க கூட நமக்கு என்ன செய்யும் ஒரு கஷ்டம் இருக்கும் அப்ப கேட்டல் என்பது பணிதல் கேட்டல் என்பது ஜுல் கீழே போறதுதான் அந்த ஜுல் வந்து கேட்கக்கூடியவருக்கு நீங்க மனைவியாக இருக்கலாம் பிள்ளையாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இருக்கும் கேட்டல் என்று வந்தாலே அவங்களுக்கு அந்த உணர்வு என்ன செய்யும் இருக்கும் அது பிள்ளையாக இருந்தாலும் கூட அது மனைவியாக இருந்தாலும் கூட அதனால அதை நம்ம மனிதர்கள்ட்ட மிக கௌரவமாக நடந்து கொள்ள பார்க்கணும் ஆனா அல்லாஹ்விடத்துல உச்சகட்டமா என்ன செய்யணும் நம்ம பணியனும் இறங்க வேண்டும் என்பதற்கு தான் பிரார்த்தனை இதை விளங்கினோம்டா தெரியப்படுத்துதல் என்ற அடிப்படையில் என்ன செய்ய மாட்டோம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்க மாட்டோம் இன்னொரு அம்சம் என்னன்னா நம்ம ஒரு முறை துஆ கேட்கிறோம் கெஞ்சி கேட்கிறோம் ரெண்டாம் முறை கேட்கிறோம் மூணாம் முறை கேட்கிறோம் நாலாம் முறை கேட்ட அஞ்சாம் முறை கேட்கறதுக்கு பூரா அப்படியே நம்பிக்கை இழந்துடும் காரணம் அந்த துஆவை நம்ம வணக்கமா பார்க்கல அந்த துஆவை வணக்கமா பார்க்கல பிரார்த்தனை உண்மையாக சொல்ல போனால் மற்ற எல்லா வணக்கங்களை விட நம்ம உணர்வுபூர்வமா வணங்க முடியும் காரணம் அது என்ன பத்தி பேசுறது அல்லாஹ்ட்ட நான் என்னை பற்றி அல்லாஹ்விடத்துல பேசுவோம் அதே ஒரு பெரிய வணக்கம் நீங்க துஆல இருந்து கையேந்தி கண்டு அல்லாஹ்விடத்துல முறைப்பட்டு கண்டு அழுது கண்டு அப்படியே கையேந்தி நிக்கிறீங்கன்னு சொன்னா பெரிய ஒரு வணக்கத்துல இருக்கிறீங்க அந்த துஆ கபூலாகணும் என்பது ஒரு லட்சியம் இது ஒரு இபாதத் என்பது இன்னொரு அம்சம் அப்படி இருப்பதே என்ன ஒரு இபாதத் என்பது இன்னொரு அம்சம் பல நேரங்களில் தனி உட்கார்ந்து 2 ரக்காத் தொழுது இப்படி கையேந்தி டீக்கிறது என்று ஒரு பெரிய ஒரு இபாதத் அந்த இபாதத்தை நினைச்சோம் என்றாலே நம்ம அதை செய்வோம் அதுக்கு நிறைய நன்மைகள் எழுதப்படும் ஆனா நாங்க கபூல் என்ற அந்த அம்சத்துல பார்க்க 2 3 4 தடவை கேட்டுட்டு முடிவுக்கு வந்துடுறேன் என்ன இது கபூலாகாது கொலைக்கு அல்லது என்ன இவ்வளவு நேரம் ஏன் கெஞ்சி கேட்க வேண்டும் அல்லாஹ் தஆலா என்னை கெஞ்ச வைக்கிறான் என்பது
ஒரு அடியான் அல்லாஹ் தஆலா கேட்ட உடனே கொடுப்பதும் அந்த அடியானோட மஹப்பத்தை காட்டும். இறைவன் அந்த அடியானிடத்திலிருந்து அந்த இபாதத்தை எதிர்பார்ப்பதும் அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை என்ன செய்யும், காட்டும். ஒருத்தர் கெஞ்சி கெண்டிக்கிறான்டா, இந்த அடியானுக்கு என்னை தவிர வேற வழி இல்லை என்பதை அவன் என்ன செய்கிறான், அவன் செயல்களால் நிரூபித்துக் கொண்டிருக்கிறான். இப்ப சாதாரணமாக மனிதர்களாக நம்ம நேசிக்கக்கூடிய மனைவி பிள்ளைகள் நம்மளோட ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஃபோன் பண்றாங்க, எங்களுக்கு இப்படி ஒரு அமௌண்ட் ஒன்று வேணும் என்று கேட்டா உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவோம். ஒன்று இல்ல அல்லது இருக்கேன்னு சொல்லிடுவோம். ஏன்னா அவனுக்கு நான் இல்லாம வேற இருக்க அவன் மிச்ச நேரம் கெஞ்சிக்கன்னு நிற்க மாட்டான். ஒரு ஃப்ரெண்ட் என்ன செய்ய மாட்டான், மிச்ச கெஞ்சிட்டு நிற்க மாட்டான். நட்பும் சில டைம்ல என்ன செஞ்சிடும், முறிஞ்சு பேத்துரும். நட்பும் சில நேரத்தில் முறிஞ்சு பேத்துரும். அதனால அவனுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஆனா மனைவி கேட்டா பேசாம போயிடுறது, நாளைக்கு சொல்லுன்றது, வாட்ஸ்அப்ல போடுன்றது. அதுக்கு பிறகு அடுத்த நாள் மறுபடி நான் இப்போ வேலைக்கு வேற டைம்ல சொல்லுன்றது. இல்ல ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்றது, இரு நான் ஆபீஸ்ல இது வந்து இப்படியே ஒரு கிழமை 2 கிழமை இப்படி போயிட்டு. ஒரு புத்திசாலியான ஒரு மனைவி என்ன நினைப்பாண்டா, நம்மளை அலையெல்லாம் உடல, நம்மளை இதுல நான் அவர்கிட்ட தானே கேட்கணும் என்பதனால அவர் அப்படி நடந்து கொள்கிறான்னு நினைப்பார். புத்திசாலி கணவன் நினைப்பாண்டா நிச்சய நேரம் அலைய விடவும் மாட்டான். இந்த 2 நடக்கணும். ஆனால் அல்லாஹ்விடத்துல நம்ம இந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி மனைவி பிள்ளைகிட்ட நடக்கிறதுக்கான ஒரு ரீசன் என்ன தவிர அவங்க வேற யார்ட்டும் என்ன செய்ய மாட்டாங்க, போறது இல்லை என்றதான். ஃப்ரெண்டுக்கு உடனே செஞ்சிடறேன்னா அவன் டக்குன்னு என்ன செஞ்சிருவான், நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பே முடிச்சுட்டு என்ன செஞ்சிருவான், போறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால டக்குன்னு என்ன செஞ்சிருவோம், அவசரமாக நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறோம். இதுதான் வித்தியாசம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்ட்ட நீங்க 5வது முறை கேட்டுட்டு 6வது முறை பேத்து விழுறீங்க, யா அல்லாஹ் எனக்கு உன்னை தவிர வேறு வழி இல்லை. இதுதான் நம்ம அந்த துஆவுடைய தாற்பயமே. எல்லாம் முடிஞ்சிட்டு அல்லாஹ்விடத்துல திருப்பி போறீங்கடா, அல்லாஹு தஆலா கேட்பதை விரும்புகிறான். கேட்பதற்கு மலக்குமார்களை ஏற்படுத்தி உங்கள் துஆக்களுக்கு கபூல் செய்ய துஆ செய்ய வைக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வானத்துக்கு இறங்கி வருகிறான். அல்லாஹு தஆலா கபூலாக்கக்கூடிய நேரங்களை சொல்லி தருகிறான். இந்த அல்லாஹ்வுடைய நோக்கம் என்ன, கபூலாக்குவதான் நோக்கம். அல்லாஹு தஆலா என்னது அதை விரும்புகிறான். அந்த துஆவை அதாவது கையேந்தி கேட்ட மனிதர் வெறுமனே போவதை அல்லாஹு தஆலா வெட்கப்படுகிறான். இப்படி இருக்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா எப்படி நம்மளோட வார்த்தையை கபூல் செய்யாம இருப்பான். ஆனால் கெஞ்சுவது ஒரு இபாதத். அல்லாஹ்விடத்துல கெஞ்சுவதும் இறைஞ்சுவதும் அதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பதும் ஒரு இபாதத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கிப்லா பைத்துல் மக்தஸிலிருந்து மக்காவுக்கு மாற்றப்படுற விஷயத்தை அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான், வ தகல்லுபுக ஃபிஸ் சாஜிதீன், நீங்கள் சுஜூது செய்கின்றவர்களோடு பிறழ்ந்ததையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படின்னா என்ன, ரசூலுல்லாஹ் கேட்ட உடனே அல்லாஹ் என்ன செய்யல, மாற்றவில்லை. தன் அடியார்த்த இருந்து ரசூலுல்லாஹ் கெஞ்சிக்கண்டே இருந்தான், கிப்லாவை மாத்தியா அல்லாஹ், கிப்லாவை மாத்து என்று கெஞ்சிக்கண்டே இருந்தான். ஒரே அடி அல்லாஹ் கபூல் செய்யல. அப்படி என்றால் ஒரே அடியாக கபூல் செய்வது ஒரு அடையாளம். நபிகளார் இடத்துல அல்லாஹ் தஆலா ஏன் கெஞ்ச வைக்கிறான், ரசூலுல்லாஹ் கிட்ட அல்லாஹ் தஆலா ஏன் கெஞ்ச, பத்ர் யுத்தத்துல ரசூலுல்லாஹ் எப்படி துஆ கேட்டாங்க, அபூபக்கர்லாம் அவங்க தட்டி ரசூலுல்லாஹ் எழுப்பி போதும் என்று சொல்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, கெஞ்சினார்கள். அப்படின்றது என்ன செய்யறோம் பார்க்கிறோம். சில துஆக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய ஆரம்பத்திலிருந்து கேட்டாங்க, கபூலாகிறதுக்கு 10-15 வருஷங்கள் என்ன செஞ்சது போனது என்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எனவே அவ்வளவு காலம் அவனுக்கு வீடாகல ஒரு அடியாருக்கு. காரணம் இபாதத். அவருக்கு பெரிய நன்மை என்ன செய்யப்படும், எழுதப்படும். சில பொழுதுகள்ல நீங்க அல்லாஹ்விடத்தில் உங்களையே அறியாமல் முஸ்தஜாபத் துஆ கேட்டவுடனே கபூல் செய்யப்படுகின்ற மனிதர்கள் நீங்க இருக்கலாம், எங்களுக்கு தெரியாம இருக்கு. அப்படியே அதாவது சில மக்கள் நூல்கள் எழுதி இருக்கிறார்கள், முஸ்தஜாபு அத்வா, கேட்டவுடன் கபூல் செய்யப்படுகின்ற மக்கள் அப்படின்னு சில நபர்களை குறித்து நூல்களே என்ன செஞ்சுக்கிறாங்க, எழுதிக்கிறாங்க. இப்ப நான் ஜுரைஜுடைய சம்பவத்துல பாக்குறோம். அந்த ஜுரைஜ் அவ்வளவு பெரிய சோதனைக்குள் அகப்பட்ட பின்னால தான் விபச்சாரம் செய்யவில்லை, அப்படிப்பட்ட ஒரு நான் அல்ல மனிதர் அல்ல என்பதை நிரூபிக்கிறதுக்கு என்ன செஞ்சாரு ஜுரைஜ், அந்த குழந்தைகளை தட்டி உனது தந்தை யார் என்று கேட்டார். ஆனா அதுவரைக்கும் அந்த சோதனையை பொறுத்து கொண்டிருந்தார், அந்த சோதனையை பொறுத்து கொண்டிருந்தார். அப்ப எனவே புரிந்து கொள்ளணும், ஒரு நல்ல மனிதர் சோதனை வருகிற நேரத்தில் இது உடனே நீங்க எடுத்து துஆ கேட்க மாட்டார். ஏண்டா அது நம்ம செய்யக்கூடிய நின்று வணங்கக்கூடிய பெரும் தர்மம் செய்யக்கூடிய இபாதத்துக்குடைய கூலி அது உங்களுக்கு தானா தந்து கொண்டிருக்கும். சபர் எதால கிடைக்கும், சபர் கிடைத்து கொண்டிருக்கும். அதனாலதான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கலாம், நிறைய நபிமார்களா இருக்கலாம், சில விஷயங்களை உடனே கேட்கல. அவங்க நீண்ட காலத்துக்கு பிறகு என்ன செய்தார்கள், அந்த கேட்டார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு நல்ல அடியாருடைய விளக்கம் நிறைய இருக்கு. அல்லாஹ் உடனே கபூல் செய்வான் என்று விளங்குற நேரத்தில் அந்த துஆக்களிலும் அவர்கள் என்ன செய்வார்கள், கவனமாக இருப்பார்கள். இதனாலதான் நம்ம கெஞ்சிரும். 3வது, நான் ஏற்கனவே சொன்னேன், பிரார்த்தனை என்பது எல்லாத்தையும் உள்ளடக்கிறதா பிரார்த்தனை.
எனது அசைவு, எனது நாவு, எனது உள்ள எண்ணங்கள், எனது நல்ல மாற்றங்கள், எனது அன்றாட வாழ்க்கையில எல்லாமே பிரார்த்தனை. ஆனா நம்ம எல்லாமே பிரார்த்தனை வச்சிடல. பிசினஸுக்கு, ஃபேமிலி விஷயங்கள், அல்லது என்ன ஏதாவது லாப நஷ்டங்களோடு சம்பந்தப்பட்டது, ஏதாவது நோய் மருத்துவ மெடிக்கல் செக்டர், இதுக்கு தான் துவா. மற்றதெல்லாம் அது சும்மா தானா என்ன செய்யறது நடக்கக்கூடிய விஷயம். இதுக்கு தான் நம்ம துவாவே வச்சுக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்டா, துவா செஞ்சுக்கங்க. என்னடா துவா செஞ்சுக்கங்கடா, ஊடு கட்டிக்கிட்டு துவா செஞ்சுக்கங்க. ஊடு கட்டிட்டு நீ தான் துவா செய்யறா. ஊடு இவர் எதுக்கு வச்சுக்கிறாருன்னா அதுக்கு ஒரு துவா. வேற என்ன துவா? அதாவது என்ன, மருத்துவத்துக்கு ஒரு துவா, அதுக்கும் துவா கேட்கணும். ஆனா அதுக்கா துவான்னு கேட்டா இல்ல, உன்னுடைய எல்லா அங்க அசைவுல இருந்து அத்தனை பறக்கத்திலிருந்து உன்னுடைய எல்லா விஷயத்துக்கும் துவா தான். பிரார்த்தனை இல்லாமலும் நீ அதுல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லாஹ்வுடைய கபூலியத்துல. அப்ப பிரார்த்தனை தான் டோட்டல் லைஃப்ன்றது நிறைய பேர் சிந்தனைகள் இல்லை. நீங்க சாதாரணமா பார்க்கலாம், இந்த வாகனம் வீடு வாங்குற டைம்ல அதை பார்க்கலாம். பிராக்டிகலா நிறைய பேர் அதை சொல்லுவார்கள். இந்த வாகனம் வாங்குறதுக்கு ஒரு மாதிரி ஒரு 30-40 ரெடி பண்ணிட்டாங்க சொல்ற டைம்ல ஒரு மாதிரியா, யா அல்லாஹ் 30-40 ரெடி பண்ணிட்டேன், ஒரு 20க்கு நீ ஏற்பாடு செய்யுது. 30 இவர் ஏற்பாடு செஞ்சது, 30 இவர் ஏற்பாடு செஞ்சது, 20 யார் ஏற்பாடு செய்யறது? அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்யறது. வீடு யா அல்லாஹ் ஒரு மாதிரியா எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், இன்னொரு 20 லட்சம் குறைபாடு இருக்கு, அதை நீ தான் பார்த்து என்ன செய்யணும், செஞ்சு தரணும். மற்ற 40 நான் செஞ்சுக்கிட்டது. துவாலையே விளங்கும், இவன் துவா விளங்கல. துவாலையே விளங்கும். துவா அல்லாஹ் உனக்கு 40 தானா தந்துட்டு 50 தானா தந்துட்டு 20 கூட துவா செய்ய வச்சுக்கிறான்னு கூட உனக்கு விளங்கல. உனக்கு அரைவாசி தந்துட்டு இன்னொரு அரைவாசிக்கு உடனே துவா செய்ய வைத்திருக்கிறான். உனக்கு ஒரு முக்காவாசியை தந்துட்டு ஒரு காவாசிக்கு துவா செய்ய வச்சுக்கிறான். இவர ஃபீலிங் என்னடா, டோட்டலா நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன், இந்த காவாசிக்கு மட்டும் தான் நம்மளோட துவா என்ன செய்யுது, கபூல் ஆயிட்டு இருக்கு. உனக்கு எண்ணத்தை தந்தது ரப்பு, உனக்கு அதுக்கேற்ற தொழிலை தந்தது ரப்பு, அந்த வருமானத்தை வேற நஷ்டங்கள்ல போகாம உனக்கு ஒதுக்கினது ரப்பு, உன்னிடத்தில் ஒருவரை கேட்க செய்ததும் ரப்பு, உனக்கு தர்மம் செய்கின்ற உணர்வை தந்தவனும் ரப்பு, அதுக்கு கூலி எழுதுறவனும் ரப்பு. நினைச்சு பாருங்க எப்படி நம்ம இருந்திருக்கோம். அல்லாஹ்வோட எல்லாமே அல்லாஹ் உனக்கு ஏற்படுத்தி தந்த வாய்ப்பு என்பதனால தான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு நம்ம நன்றி செலுத்துதல் இன்னொரு நன்றி செலுத்த வேண்டிய அருள் என்றார். அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துதல் இன்னொரு நன்றி செலுத்த வேண்டிய அருள். உனக்கு வசதியை தந்து வாய்ப்பை தந்து அதுக்கான ஆபத்துக்கள் வராம உன்னை பாதுகாத்து அந்த பொருளாதாரத்தை உனக்கு ஒதுக்கி உனக்கு ஒருவரை தேவையான பொருத்தமான ஒருவரை உன்னிடத்துல அனுப்பி அதை நீ கொடுக்க செய்கின்ற உணர்வையும் தந்து அதை கபூல் செய்கின்ற துவாவையும் தந்துட்டு நன்றி செலுத்தி நான் உன்னிட்ட கபூலும் செய்றேன். நீ திருப்பி நன்றி செலுத்தினியண்டா அந்த நன்றி செலுத்துகின்ற உணர்வை யார் தந்தது? அல்லாஹ். நன்றி செலுத்துதல் என்ற உணர்வே நீ மறுபடி நன்றி செலுத்த வேண்டிய அளவுக்கான ஒரு அருள். அதனாலதான் ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர் அல்லது ரப்பி இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாதத்திக், எனக்கு உதவி செய்வதற்காக சுக்ர் செய்வதற்காக. இப்படி லைஃபை புரிஞ்சிருந்தோம்டா ஹாஃப் அல்லாஹ் மத்த ஹாஃப் நான் நம்ம வழங்குவோமா? சிறியதோ பெரியதோ எல்லாவற்றிலும் நம்ம துவா செய்யணும் அல்லாஹ்விடத்துல. சில நேரத்துல சில விஷயங்கள் நாங்க செய்யற மாதிரி இருக்கும். செருப்புவார இருந்தாலும் துவா செய்வார்கள் வருது. நமக்கு என்னடா செருப்புவார இருந்தா ஏன் துவா செய்ய, நம்ம தான் போட்டுக்கலாடி இல்ல. செருப்புவார இருந்தாலும் நீ துவா செய்வது என்பது உலகத்தில் உள்ள பல, அது நான் சொல்றது ஒரு விளக்கம், அதுக்கு 1000 விளக்கம் இருக்கு. உலகத்துல தன் செருப்பை தானே போட முடியாத மக்கள் என்ன செய்யறாங்க, இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொருடைய உதவியை செலரி கொடுத்து வைக்கக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்க, இருந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் எனக்கு இதை நீ துணை செய் என்பது நாளைக்குரிய துவாவாக இருக்கலாம். உனக்கு நீ நாளைக்குரிய துவாவாக இருக்கலாம். நாளை நீ இதை தொடர்ந்து செய்வதற்கான பிரார்த்தனையாக உனக்கு என்ன செய்யலாம் இருக்கலாம். நாளை உன் பொருளாதாரம் நஷ்டப்பட்டு நீ இன்னொரு இடத்துல கெஞ்ச வேண்டிய ஒரு நிலையாக இருக்கலாம். உன் பாதத்தை நீ ஆரோக்கியமாக பாதுகாக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கலாம். அதுல எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். அதனால எந்த ஒரு சின்ன அம்சமா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய துணை இல்லாமல் இல்லை என்ற அடிப்படையில் ஒரு முஃமின் என்ன செய்ய வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சிறிய அம்சமா இருந்தாலும் எங்களுக்கு துஆக்கள் சொல்லித் தரப்படுவது அதனால்தான். சிறியதோ பெரியதோ எந்த ஒரு அம்சத்துல இருந்தாலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய அந்த பிரார்த்தனை அந்த அங்கீகாரம் என்பது எமக்கு தேவை என்கின்ற அமைப்புல தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். அன்றாடம் இந்த அம்சம் இடத்துல இருக்க வேண்டும். அடுத்த அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக துஆவுடைய கபூல். இந்த துஆவுடைய கபூலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அடியான் ஆள் மனதால கேட்டாலும் சரி ஆள் மனதால கேட்காத விட்டாலும் சரி, அதாவது நம்ம எப்பொழுதுமே அதாவது ஆள் மனதால கேட்டாலும் சரி கேட்காது விட்டாலும் சரி அல்லாஹ்விடத்துல எங்களோட வார்த்தைக்கு ஒரு பெருமதி உண்டு என்று நான் சொல்லிட்டேன். ஆனா இந்த துஆ கபூல் என்பது அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் என்றால் நமக்கு அதுலயும் ஒரு தவறான ஒரு புரிதல் என்னன்னா, நம்ம அல்லாஹ்விடத்துல ஒரு பிரார்த்தனை கேட்கிறோம்னா கபூலுக்கும் நம்ம வழி வச்சிருக்கோம். இப்படித்தான் கபூல் ஆகணும். உதாரணமா பொருளாதாரம் நமக்கு நிறைய கிடைக்கணும்,
பிசினஸ் வந்து நல்ல முறையில் போகணும், புதிய ஒரு ஒரு நம்ம கடையை திறந்திருக்கிறோம் அல்லது ஒரு இது திறந்திருக்கிறோம்னா நம்மளுடைய யோசனை என்னடா, யா அல்லாஹ் எனக்கு ஒரு பரக்கத்து செய், இந்த வியாபாரத்தில் எனக்கு நிறைய தா அப்படின்னு துவா கேட்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் டெஸ்ட் பண்றது எதை, எத்தனை பேர் வந்தாங்க, எவ்வளவு என்னது இன்பாக்ஸ்ல இருக்கேன்னு பார்க்குறது. வரல, கபூல் ஆகல. வரலைன்னா கபூல். இவர் கபூலுக்கு வச்சுக்கிற வழி என்ன தெரியுமா, வருமானம் வரணும், இங்க நிரம்பணும், இல்லைன்னா கபூல் ஆகலன்னு வச்சுக்கிறாரு. சில வேளை அல்லாஹ்வோட துவா கபூல் செய்யறதுக்கான அடையாளமே நீ அந்த கடையை மூடுறதாகி, நீ அந்த கடையை மூடுறதாக இருக்கும், உன்னோட வியாபாரம் நஷ்டப்படுவதாக இருக்கும், உன்னோட தொழில் இல்லாமல் போவதாக இருக்கும். காரணம், ரப்பு எப்பையும் நீங்க கேட்கிற டைம்ல நீங்க எதிர்பார்ப்பதை விட அதிகமாக தருவான். இப்ப நீ துவா கேட்கும் வரைக்கும் அது உனட்ட இருந்தது என்று சொன்னா உனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை பூரணமாக தருவதற்கு அல்லது உனக்கு இது சிறந்தது இல்லை என்பதற்காக ஏதோ ஒரு காரணமாக அல்லாஹ் தஆலா உனக்கு அதை கபூல் செய்யறதுக்கு அடையாளமாக நெகட்டிவான ரிசல்ட்டுகளும் என்ன செய்ய வரும். ஒரு மூமினான அடியான் என்ன நினைப்பாண்டா, அல்லாஹ் தஆலா எனக்கு இது விரும்பல, அல்லாஹ் இதனை விட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டான், என்ற துவாவை அல்லாஹ் கபூல் செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் எனக்கு பொருத்தமானதை தர நினைக்கிறான், அடுத்த சுக்ருக்கு அவன் போறான். அல்லாஹ்வுடைய ரிலாவுடைய மக்காமாத்துகள் இருக்குது, அல்லாஹ்வுடைய நம்ம திருப்தி அடைகிற மக்காம்கள் இருக்கு ஒவ்வொரு. அதாவது சோதனையை எடுத்துக்கண்டா பொறுக்கிறது ஒரு நிலை, ஆனா சோதனையே திருப்தியா நினைக்கிறது அதோட உயர்ந்த நிலையா இல்லையா? சோதனையே ஒத்த திருப்தியா நினைக்கிறான், உயர்ந்த நிலையில அவன் இருக்கிறான். பொறுமையா இருக்கிறது ஒரு நோமலான ஒரு நிலை. சோதனை வருகின்ற பொழுது அவன்கிட்ட மகிழ்ச்சி நிக்குதுன்னு சொன்னா அவன் அல்லாஹ்வை புரிஞ்சு கொண்ட விதமே என்ன, ஒரு உயர்தரமாக என்ன செஞ்சுக்கிறான், புரிந்து கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தம். அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு சாலிஹான ஒரு மனிதராக நாம் பேசின இந்த கணவன் என் பிள்ளைக்கு இருக்கணும், நான் ஒரு சாலிஹான ஒரு மனைவியாக என் மகனுக்கு இந்த பிள்ளை இருக்கணும். நீங்க துவா செய்றீங்க, ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு முன்னால துவா கேட்ட அடுத்த நாள் வந்து கல்யாணம் கேன்சல் ஆயிட்டு. மனுஷன் எப்படி முறைப்படுறாண்டா, துவா கேட்ட உடனே அதை நினைச்சிட்டு இல்லாம போயிட்டு இப்ப நான் என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்றாங்க. சில வேளை உண்ட துவா கபூலாகினதுக்கான அதை அடைய ஆரம்பிக்கிற. நீ அல்லாட்ட என்ன கேட்டாய், ஒரு நல்ல ஒரு சாலிஹான ஒருவரை கேட்டார். வெளிப்படையா அவர் சாலிஹானவராக இருக்கிறாரு, ஆனா உண்மையிலே பொருத்தமற்றவராக என்ன செய்யலாம், இருக்கலாம், உனக்கு தகுதியற்றவராக இருக்கலாம், அதனால அல்லாஹ் கபூல் செய்திருப்பான் என்று நினைக்கல. நம்ம துவா கேட்டா அந்த துவா நம்மளுக்கு ஏத்த மாதிரி கபூலாகணும் என்கின்ற அமைப்புல நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவாக்கள் என்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவருக்கு கிடைச்ச ரிசல்ட் எல்லாமே நெகட்டிவாவே இருக்கு. நம்ம யோசிச்சு பார்த்தோம்டா, அவரு அதாவது உங்க சகோதரர்கள் உனக்கு பொறாமைப்படலாம் என்றார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இருந்து கூட அவர் அந்த செய்தி என்ன செஞ்சிடறாரு, சொல்லிடுறாரு. அதன் காரணமாக என்ன நடக்குது, கிணத்துக்குள்ள வீசப்படுறாரு. கிணத்துக்குள்ள அவருடைய துவா எதுவாக இருந்திருக்கும், தண்ட தந்தை தண்ட தாய் தண்ட உறவுகளோட சேர்றதா தான் இருந்திருக்கும். அப்ப பக்கத்துல ஊர்ல இருந்து துவா கபூலாகினா என்ன நடக்கும், அவர் அதே ஊருக்கு போகணும் எங்களை விளக்க. ஆனா அவர் எங்க போறாரு, எங்கே இருக்கிற ஊருக்கு என்ன செய்யறாரு, ஈஜிப்டுக்கு கடத்தப்படுறாரு. எப்படி துவா கபூல் ஆகுறது? அதுக்கு அடுத்தது அதையும் நல்லதானே கேட்டிருப்பாரு, சிறைச்சாலைக்குள்ள என்ன செய்யறாரு, தள்ளப்படுறாரு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதியான ஒரு நிலையை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உனக்கு நடந்த அநியாயம் குடும்பத்துக்கு சேரணும் என்றதான் உன்னோட பிரார்த்தனை. நம்மளோட பிரார்த்தனை எப்படிக்கும், குடும்பத்துக்கு சேரணும், அநியாயம் இழைச்சவனுக்கு தண்டனை கிடைக்கும். அல்லாஹ் அதை நிரப்பமா செய்வான். கேட்டுட்டா நீ கபூல் என்னட்ட விடு, கபூல என்னிடத்தில் விட்டுவிடு, அதை நான் பார்க்கிறேன். நீ இதுக்காக கெஞ்சு இதுக்காக துவா செய், நான் அவனது காரியங்களை கொண்டே உங்களை என்ன செய்யறேன், உயர்த்தேன். அல்லாஹ் தஆலா பொறுப்படுத்துவான். ஆனா அல்லாஹ் டைம் எடுப்பான். காரணம் இந்த உலகத்துடைய சுன்னா வந்து அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அதுக்கு ஏற்றது போல கொண்டு வரணும். இந்த உலக படைப்பு அல்லாஹ் சக்தி உள்ளவன், அல்லாஹ் ஆற்றல் உள்ள, அடுத்த செகண்ட் மாற்றுவதற்கு. ஆனா எல்லாத்திலையும் அல்லாஹ்வுடைய கபூலியத் இருக்கணும். அப்பா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்துல பல நிகழ்வுகள் நடக்கும், ஆனா அது உங்களுக்கென்றே நடந்த மாதிரி இருக்கு. உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா மாற்றங்களும் ஒரு நல்ல அடியானுடைய பார்வை எப்படி இருக்கும், எனக்கென்றே மாற்றம் நடத்துற மாதிரி என்ன செய்யும் இருக்கும். அது பெருமையோ இறை திருப்தியோ சுய திருப்தியோட அதை பார்க்க கூடாது, இருக்குமோ என்ற உணர்வோட என்ன செய்யணும், அதை பார்க்கணும். சில மாற்றங்கள்ல பாத்தீங்கன்னா அது எங்களுக்கான ஒரு மாற்றமாக என்ன செய்யும், அது இருக்கும். மன்னர் கனவு காணுவதும் அந்த நாட்டுல பசி பஞ்சம் ஏற்படுவதும் யாரோட சம்பந்தப்பட்டது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட சம்பந்தப்பட்டது அல்ல. ஆனா அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துஆவை கபூல் செய்யறதுக்கு அதுக்கு என்ன செய்யுது, சம்பந்தம் இருக்கிறது. அந்த சம்பந்தம் இருக்க வேண்டும் என்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எந்த பக்கத்தால கொண்டு போகணும் என்று ஒரு அம்சம் இருக்குது. மன்னர்கிட்ட யார் போகணும், எப்ப இவர் சிறைச்சாலை போகணும், எப்ப வெளியாகணும், மன்னர் எப்ப கனவு காணணும், உலகத்துல நிலைகள் எப்படி மாறணும் என்ற விடயங்கள் இருக்கு. அதுக்கு ஒரு அடியார் பொறுமையா இருக்கும். அதனால அல்லாஹ் தஆலா நபி நல்ல மனிதருக்கு சொல்ற உயர்ந்த கட்டளை என்ன தெரியுமா, வஸ்பிர் வமா சப்ருக இல்லா பில்லாஹ், பொறுத்திருங்கள், உங்களது பொறுமை அல்லாஹ்வுக்காக இருக்கட்டும், பொறுமையா இருங்க. இதுதான் நல்ல மனிதர்களுக்கு சொல்லப்பட்ட உயர்தரமான வார்த்தை. சப்ரா இருங்க என்றது
நம்ம தாங்கிக் கொள்றது மட்டுமல்ல, இறைவன் தனது சுண்ணாவை செய்து கொண்டிருக்கிறான். உங்களுக்குரிய நேரம் அதுக்கு வரும். அந்த நேரத்தில் நீங்கள் கடுமையாக சந்தோஷப்படுவீர்கள். நினைத்து பாருங்க, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். மக்கா வெற்றியை நீங்க எடுத்து பாருங்களேன். மக்கா வெற்றி என்பது ரசூலாங்களுக்கு கிடைப்பதற்கு அல்லாஹ் செஞ்ச ஏற்பாடு. எப்ப செஞ்ச ஏற்பாடு அது? அந்த துவா. ரசூலாங்க பிறக்கிற ஆண்டு நடந்த சோதனை. காபத்துல்லா அழிக்கப்படுவதற்காக அப்ரஹாவுடைய படை வந்தது. அப்ரஹாவுடைய படை வந்த நேரத்தில் 360 சிலைகளோடு காபத்துல்லா என்ன செய்கிறது? காப்பாற்றப்படுகிறது. ஒரு மெசேஜ் அல்லாஹ் அந்த சமுதாயத்தை கொடுத்துட்டா இந்த கௌபால என்ன செய்யலாது? அல்லாஹ்வுக்கு எதிரானவர்கள் யாருமே என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அந்த மக்களோட உள்ளத்துல பதிவு செஞ்சுட்டான். எதுக்காக பதிவு செய்யறா? மக்கா வெற்றிக்காக. மக்கா வெற்றிக்காக பதிவு செஞ்சுட்டான். 40வது வருஷம் ரசூலுல்லாஹ் நபி ரசூலுல்லாஹ் பிறக்கிற வருடம் ஆமுல் ஃபீல் அதுல நடக்குது. எதுக்காக இது? அவர்களுடைய மனதில் வரலாறாக அது பதிகிறதுக்கு அது கொடுக்கப்பட்டாச்சு. இப்ப அந்த மக்களுக்கு மத்தியில் என்ன நம்பிக்கை இருந்துச்சுன்னா, முகமது அல்லாஹ்வை விரும்புகின்ற மனிதராக இருந்தால் இந்த காபத்துல்லாஹ்க்குள்ள நுழைவார். இந்த காபத்துல்லாஹ்க்குள்ள நுழைவார். அது வரைக்கும் சோதனை. அது வரைக்கும் என்ன? மூமின்களுக்கு சோதனை, நல்லவர்களுக்கு சோதனை, முனாஃபிக்குகளுக்கு எல்லாம் சோதனை நடந்துட்டு இருக்குது. கடைசியாக அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ்க்குள்ள நுழைறாங்க. 360 சிலைகளும் உடைக்கப்படுகிறது. அபாபில் பறவை இல்லை. அபாபில் பறவை இல்ல. சிலைகளோடு காப்பாற்றிய ரப்பு சிலைகளை உடைக்கின்ற பொழுது காப்பாத்தல. அத அந்த மக்கள் பார்க்கிறாங்க. அதத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றா, யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல வந்ததுக்கு காரணம் எது தெரியுமா? நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி. நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க, நீங்க தௌபா செய்யுங்க. இடையில நடந்ததெல்லாம் உங்களுக்கான முயற்சியும் சோதனைகளும் தான். வெற்றியை நான் வச்சிருந்தேன், அதுக்குரிய சந்தர்ப்பத்தை நான் என்ன செஞ்சேன்? லேட்டா. இதுதான் ஒரு முஃமின் விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம். எப்பொழுதுமே அல்லாஹ்வுக்கு தெரியும் இது எங்க போக போகுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அமைச்சராக போவது என்பது அல்லாஹ்வுடைய கபூல். ஆனா அவர் எங்க கொண்டு வரணும் என்பது அல்லாஹ்வுடைய சோதனை. அது ஒரு அடியான் விளங்கிட்டாண்டா, ஒரு அதாவது கடலுக்கு மேல திசையற்று போகின்ற கப்பல் இருக்குது, அது திசையற்று போற மாதிரி இருக்கும் ஒரு சாதாரண மனிதன் பார்வைக்கு. அல்லாஹ்வுடைய பார்வையில் அதுக்கு அர்த்தம் இருக்கு. அல்லாஹ்வுடைய பார்வையில அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, அதுக்கான ஒரு நிலை இருக்கு, அதுக்கான ஒரு முடிவு என்ன செய்யுது. எங்களுக்கு தான் என்ன அர்த்தமற்று போறது. அது போலதான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கை. ஒரு முஃமினுடைய வாழ்க்கையை பார்க்கின்றவர்களுக்கு வேண்டும் என்றால் சில பொழுதுகள்ல ஒரு அர்த்தமற்றதாக என்ன செய்யலாம், தென்படலாம். ஆனா சரியான இலக்கோடும் சரியான ஒரு எண்ணங்களோடும் பயணிப்போம் என்றால் நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் இடத்தில் அதுக்கான ஒரு இலக்கு என்ன செய்கிறது. இந்த உலகத்தில் சாதாரண ஈமான் கொண்டு எந்த ஒரு சாதனையும் படைக்க முடியாமல் மூளையிலே செயலற்று போய் கிடக்கின்ற ஒருவனுக்கும் அல்லாஹ்விடத்தில் இந்த உலகத்தில் பெருமதி உண்டு. அவனுக்கும் ஒரு வாழ்க்கையும், அவனுக்கும் ஒரு இலட்சியம், அவனுக்கு ஒரு இலக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், வைத்திருக்கா. நமக்கு என்ன செய்ய தெரியாது. அந்த மாதிரி நபர்கள் சில பொழுதுகள் இந்த முஸ்லிம் சமுதாயம் உயர்ந்த வெற்றி அடைகின்ற பொழுது முயற்சி செஞ்சவங்க, போராடினவங்க யாருக்கும் அல்லாஹ் தஆலா அதை கொடுக்க மாட்டான். இந்த மாதிரி மூளையில இருந்து ஒருவர் என்ன செய்வான், கொண்டு வந்து முன்னால நிறுத்துவான். எத்தனையோ பேர் போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கலாம், ஆனால் பிலால் போன்றவர்கள் தான் காபத்துல்லாஹ்க்குள்ள என்ன செஞ்சாங்க, போனாங்க. இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய வெற்றியில் 1000 பேர் போராடி இருக்கலாம், பங்காளர்களாக இருக்கலாம். ஆனால் சாதனையாளர்களாக அல்லாஹ் சிலரை எங்கிருந்தோ என்ன செய்வான், கொண்டு வருவான். காரணம் அவங்களுடைய இஹ்லாஸ், அவங்களுடைய தக்வா, அவங்களுடைய முயற்சி, அவங்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருப்பான். யர்ஃபா இல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். உங்களில் ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் தஆலா உயர்த்தியே தீருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய பள்ளி வாயில் அவர் பிறந்த ஊர்ல சுஜூது செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒட்டக குடல்களை கொண்டு என்ன செஞ்சிடறாங்க, போடுறாங்க. ரசூலுல்லாஹ் கையேந்தி துஆ கேட்கிறாங்க, அல்லாஹும்ம அலைக பி அபி ஜஹல், யா அல்லாஹ் அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்றவர்களை நீ என்ன செய், பார்த்துக்கொள்ள. அவ்வளவு வேதனையில துஆ கேட்கிறாங்க. நம்ம அடுத்த முஸ்தஜாபு துவான்னு நம்மளே நினைச்சோம், நம்மளோட துவாலாம் கபூலா நினைச்சோம். அடுத்த என்ன நினைப்போம், திரும்பி பார்க்க அபூ ஜஹல், அபூ உத்பா, ஷைபாலாம் செதறிக்கணும். அதான் நம்மளோட எதிர்பார்ப்பு. சரி, நாளைக்கு ஏதோ மௌத்தாவாங்க பொழைக்குது அப்படி இப்படின்னு பார்த்து 1 வருஷம் 2 வருஷம் அது நடக்கல. ரசூலுல்லாஹ் மக்கா விட்டு வெளியேற்றப்பட்டான். துவாவுக்கு பிறகு இப்ப கபூலாருன்னு என்ன நடந்திருக்கணும், அவங்க மக்கா விட்டு வெளியேற்றப்படணும். எங்கட பார்வையில ரசூலுல்லாஹ்க்கு என்ன நடக்குது, ரசூலுல்லாஹ் மக்காவை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். எங்கேயாவது ரசூலுல்லாஹ் சந்தேகப்பட்டாங்களா அல்லாஹ்வுடைய துவாவை? என்ன எல்லாம் கபூல் செய்து இவ்வளவு நடந்த பிறகு குடும்பம் சகிதமான ஊரை விட்டு வெளியாகிறனே, இவ்வளவு துவா கேட்டனே, இது நடக்கலையே என்று ரசூலுல்லாஹ் கேட்கல. அந்த மாதிரி அங்கலாய்ப்பு ஒரு ஈமான் உள்ளவனுக்கு வரவே கூடாது. அல்லாஹ் தஆலா தந்தா நிரப்பமா தருவான். நபியே சாதாரணமா அழிக்கிறதல்ல, அவர்கள் அழிவதில் எனது கொள்கைக்கும் எனது தீனுக்கு ஒரு வெற்றியை என்ன செய்யணும், இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுத்தப்படுத்தி மதீனாவுக்கு கொண்டு போய் ஆட்சியாளராக வைத்து அவர்களை வெளியேற்ற வச்சதே அது ஒரு கபூல் என்று ரசூலுல்லாஹ் விளங்கி இருக்கணும்.
அதான் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய சுன்னாவை புரிந்தவர். அங்க போய் ஆட்சியாளராய் பத்ர் யுத்தத்தில் யார் யார் எங்கெங்கே மரணிப்பார்கள் என்பதை ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, வட்டம் போட்டு காட்டுறாங்க. இந்த இடத்துல இந்த நபர் என்ன செய்வார், மரணிப்பார். அப்போ சாதாரணமாக அழிவதை விட உங்களுக்கு ஒரு வரலாறாகவே அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் என்றால் ஒரு அடியான்ட்ட பொறுமை இருக்கணும். ஆனா சில பொழுதுகள்ல அல்லாஹ் தஆலா அடியானுடைய உள்ளத்தை பார்ப்பான், அவன் அவசரத்தை பார்ப்பான். அவன் தன்னை நம்பிக்கை இழந்துருவானோண்டு அல்லாஹ் உங்களை விரும்புகின்றவனா என்றால் உங்களுக்கு கம்ப்ளீட்டா தர வேண்டியதை ஹாஃபா தந்துருவான். உங்களுக்கு நிரப்பமா தர இருந்த வேண்டியதை அடியானுடைய பதட்டத்தின் காரணமாக என்ன ஹாவா உங்களுக்கு கிடைச்சிடும், காவாசா கிடைச்சிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்றாங்க, சில மனிதர்களுக்கு ரசூலுல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. போராடி கொண்டிருந்த சில போராளிகளுக்கும் அன்சாரிகளுக்கும் கொடுக்கல. அந்த அன்சார்களை கொஞ்சம் இளைஞர்கள் என்ன செய்யறாங்க, என்ன ரசூலுல்லாஹ் போராடினவங்களுக்கு எல்லாம் கொடுக்கல, சாதாரணமானவங்களுக்கு கொடுக்குறாங்களே என்று கொஞ்சம் அங்கலாய்த்தது ரசூலுல்லாஹ்வுக்கு வந்துட்டு. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை பார்த்து சொல்றாங்க, நான் சில மக்களுக்கு கொடுக்கிறேன். இன்னில் அவுத்தி அக்வாமின் அக்வாமன் லிஅன்னி ஆரிஃபு ஜஸஅஹும் வ ضلعஹும். சில மக்களுக்கு நான் அள்ளி அள்ளி கொடுக்கிறேன், அவங்களோட உள்ளத்தில் உள்ள பதட்டம் எனக்கு தெரியும். அவங்க அதை தடுமாறுவாங்க, கிடைக்கல கஷ்டத்தில் இருக்கிறமே என்று தடுமாறுவாங்க. அதனால் நான் அவங்களுக்கு கொடுக்கிறேன். வ அக்கிலு அக்வாமன் இலல்லாஹ். சில மக்களை நான் அப்படியே அல்லாஹ்வின் பக்கம் விட்டு விடுகிறேன். ஏனென்றால் லிமா ஜஅலல்லாஹு ஃபீ குலூபிஹிம் மினல் கினா. அவர்களது உள்ளத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அற்புதமான அந்த திருப்தியின் காரணமாக நான் உங்களுக்கு கொடுக்காமல் விட்டு விடுகிறேன். மின்ஹும் அம்ர் இப்னு தக்லிப். அவரில் உள்ளவர்தான் இந்த அம்ர் இப்னு தக்லிப் என்று ஒரு நபித்தோழரை குறித்தும் சொல்கிறார். அம்ர் இப்னு தக்லிப் சொல்றார், எனக்கு உலகமும் அதில் உள்ளது கிடைச்சிருந்தாலும் கூட இந்த வார்த்தைக்கு ஈடாகாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த வார்த்தைக்கு ஈடாகாது. அவ்வளவு திருப்தியை நான் அடைந்தேன். ஏண்டா உலகம் கிடைக்கல, ஆனா அல்லாஹு தஆலா என்ற உள்ளத்துல அப்படி ஒரு திருப்தியை வச்சுக்கிறான். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. இப்ப நினைச்சு பாருங்க, அல்லாஹ் இவர்களுக்கு அவசரப்படுத்திட்டான். அவங்களும் மூமின்கள் தான், அவங்களும் முஸ்லிம்கள் தான், ஆனா உள்ளத்துல அவங்கள்ட்ட ஒரு பதட்டம் இருக்கு, தடுமாறிடுவாங்க, போயிடுவாங்க, விலகிடுவாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. சில மக்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. அந்த கொடுக்கப்படாத மக்கள்ல உச்சகட்ட பொறுமையாக இருந்த ரசூலுல்லாஹ் நினைச்சு பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி இறங்குது, அல்லாஹ்வுடைய வாக்குகள் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா தனக்காக தான் வறுமையில் இருக்கிறாங்க, உண்றதுக்கு வழி இல்லை, இருப்பதற்கு வழி இல்லை, யூதர்கிட்ட போய் அடமானம் வச்சு கடன் எடுக்கிறாங்க. என்ன விளக்கத்துல ரசூலுல்லாஹ் அப்படி இருந்தாங்க, எந்த விளக்கத்துல ரசூலுல்லாஹ் இருந்தாங்க? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப பாக்குறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பாக்குறாங்க, எல்லாம் அப்படி வசதியாகிறாங்க. எந்த விளக்கத்தை நபி அவர்கள் அப்படி பொறுமையாக இருந்தார்கள்? அந்த விளக்கம் எங்கள்கிட்ட இருந்ததுன்னு சொன்னா எல்லா சோதனைகள் எப்படி நடந்து கொள்ளும்? அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர், நெருக்கமானவர், கஷ்டங்கள்ல சோதனைகள்ல அல்லாஹ்வை புரிஞ்சு கொண்டதும் நம்ம அல்லாஹ் புரிஞ்சு கொண்டது எப்படி இருக்கிறது? அன்புள்ள சகோதரர்களே, உலக ரீதியாக முயற்சி எடுக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் எங்கேயும் சொல்லல. உழைக்கணும், கஷ்டப்படணும், கவலைகள் மனசுக்குள்ள எடுக்கணும், எல்லாம் வேலை செய்யணும். ஆனா கிடைக்காததுக்கு பதட்டமோ கிடைத்ததில் பெருமையோ வரவே கூடாது. அப்படியான ஒரு திருப்தியான ஒரு பயணம் நம்மகிட்ட இருக்கணும்டா இந்த துவா என்ற அந்த புரிதல் அற்புதமாக இருக்க வேண்டும். சில நபித்தோழர்கள், சில நல்ல மக்கள், அவங்களுக்கு தெரியும் அல்லாஹ் என்னை எப்படி விரும்புகிறான் என்பதற்கான பல அடையாளங்கள் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதனால யாருக்கு எதிராகவும் பிரார்த்திப்பதில் மிச்ச கவனமாக இருப்பாங்க. அல்லாஹ்விடத்துல தனக்குரியதை கேட்பதிலும் மிகவும் கவனமாக இருப்பார்கள். ஏன் தீன் போயிருமோ, தீன் போயிருமோ. இன்னும் சொல்ல போனா எனது துவா கபூல் செய்யப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு விட்டால் அதையும் கவலைப்பட்டாங்க. மக்கள் என்னால சோதிக்கப்பட்டுருவாங்க, தங்களது மரணத்தை விரும்பினார்கள், தங்களது மரணத்தை விரும்பினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய துவா, நம்ம அல்லாஹ்விடத்துல பிரார்த்திப்பது என்பது ஒரு முஃமினுக்கு வழங்கப்பட்ட உச்சகட்ட அற்புதம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம். அந்த அற்புதத்தை நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றது வெறும் பிரார்த்தனை மட்டும் அல்லாஹ் கபூல் செய்வான் நம்பிக்கையில அன்றாடம் எங்கட, அதாவது ரத்தத்திலும் சதையோடும் கலந்த அமைப்புல பிரார்த்தனை எங்களிடத்துல இருக்கணும். அங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் இருக்கணும். அல்லாஹ் மற்றவைகளை கவனித்துக் கொள்வான் நம்பிக்கை இருக்கணும். அதுக்கு இடையில எப்படி நடக்குது, எப்படி பேச நமக்கு தெரிய தேவையில்லை. நமக்கு தெரிய தேவையில்லை. நமது குர்ஆனிலும் ஹதீஸிலும் வரக்கூடிய படிப்பினை மட்டும் நமக்கு போதும். குர்ஆன் ஹதீஸ்ல வரக்கூடிய படிப்பினைகள் மட்டும் போதும். இறுதியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த செய்தியை சொல்லி முடிக்கிறேன். பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அதாவது அந்த இடத்துல அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல எப்படி நடந்து கொள்கிறார்கள் அப்படி என்று சொன்னால், அதாவது உதவி செய்ய வேண்டிய, உதவியை தேட வேண்டிய இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க மதியன்ல. அந்த பெண்களுக்கு உதவி செய்யறாங்க. உதவி செஞ்சுட்டு உலகத்துல உள்ள ஆக, அதாவது ஒரு அவருக்கு கிடைத்த உச்சகட்ட நிலைமை என்னன்னா அந்த பெண்கள்கிட்ட சொல்றது, இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, நீங்க எதுக்கு எதுனா பார்த்து உங்களோட தந்தை இடத்துல இதை சொல்லுங்க என்று சொல்றதுதான் அவர் கேட்க வேண்டிய ஒரு இடம். அதுல பொறுமையாக இருப்பதற்கு அவர்களுடைய ஈமான் எவ்வளவு பெரிய ஒரு இருந்திருக்கணும். அந்த தரங்களுக்கு நம்ம அடைய முடியுமான்னு நினைச்சு பாருங்க. அவரு
ஃபஸகாலஹுமா சும்ம தவல்லா இலத்தி. அல்லாஹ் எப்படி சொல்றான் அந்த இடத்த, அவர்களுக்கு நீர் புகட்டினார், பின்னர் நிழலின் பக்கம் அவர் ஒதுங்கினார். அவ்வளவுதான். இந்த உலக ரீதியாக அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை செஞ்சாரு, பின்னர் நிழலின் பக்கம் ஒதுங்கினார். அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு அந்த எண் நடந்து கொள்ளக்கூடிய அந்த முறையை பாருங்க. அல்லாஹ் அவருக்கு அற்புதத்தை எப்படி கொடுக்கிறான்னு ஒதுங்கினார். ஒதுங்கின பின்னார அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறார், ரப்பி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். எந்த ஒரு நலவை நீ எனக்கு இறக்கி வைத்தாலும் நான் ஃபகீராக இருக்கிறேன். அப்படின்னா நான் எப்பொழுதுமே ஃபகீர் தான், நான் எப்பொழுதுமே தேவை உடையவனாக இருக்கிறேன் என்று சொல்றான். அடுத்தது அல்லாஹ் செய்யற அதே ரூட்டை தான். இவர் யார்கிட்ட கேட்டிருந்தா அது வந்திருக்குமோ அதை அல்லாஹ் தால செய்யறான். இவர் கேட்காமலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய உள்ளங்களில் போட வேண்டியதை போட்டு அந்த எண்ணங்களை செஞ்சு குடும்ப வாழ்க்கையொண்டே அங்கிருந்து ஆரம்பிக்கக்கூடிய இடத்திலும் தனது தவ்வா பிரச்சாரம் போராட்டம் எல்லாவற்றுக்கும் துணையான ஒரு இடத்துக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாரு, அங்கிருந்து வரக்கூடிய அமைப்புல ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், ஏற்படுத்துகிறான். எனவே ஒரு முஃமினுக்கு இந்த ஃபிக்ஹ், இந்த விளக்கம், அதுல பொறுமை, இந்த ரெண்டும் இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களது கபூலில் கூட நிதானமாக என்ன செய்யும், எங்களுக்கு வந்து கிடைக்கும். அல்லது எங்களுடைய ஈமான் பறி போய்விடும், நாங்கள் தடுமாறி விடுவோம், நாங்கள் பதட்டப்பட்டு விடுவோம் என்று அல்லாஹ் என்ன செஞ்சிருவான். அதனுடைய கபூல்ல நம்ம நினைக்கிற விதத்தை விட ஒரு விதமான ஒரு அங்கீகாரம் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அதுவும் அல்லாஹ்வுடைய இரக்கத்தின் காரணமாக தான் கிடைக்கும். ஆனால் அந்த பரிபூர்ண தன்மை கிடைக்காது. எனவே நபிமார்கள் லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்திலே உங்களுக்கு நிறைய முன்மாதிரி உண்டு. லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹிர், மறுமை நாளையும் அல்லாஹ்வையும் எதிர்பார்க்கின்றவர்களுக்கு என்ற அந்த வார்த்தையை படிப்பினையில் எடுத்து அல்லாஹ்விடத்துல அதிகம் 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 எப்பொழுதுமே வணக்கமாக நினைத்து எங்களுடைய அன்றாட வாழ்வில் அணுவுடைய விஷயத்துல இருந்து அது அரசியல் விஷயமாக இருந்தாலும் நம்ம பிரார்த்தனை என்பதுதான் எங்களது மிகப்பெரிய ஒரு இபாதத் வழிமுறை. அதனூடாக நம்ம இந்த உலகத்தில் எடுக்கிற முயற்சிகளை விட பெரும்பதியான முடிவுகளை அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செய்வான், தருவான் என்றதான் இங்கு அம்சம். ரமலானும் நமது பிரார்த்தனைகளும் என்பது தலைப்பு. இது சொல்வதற்கான காரணம், இந்த துஆவுடைய புரிதலோடு நாம் ரமலானுக்குள் நுழைவோம் என்றால், இந்த துஆவுடைய புரிதலோடு ரமலானுக்குள் நுழைவோம் என்றால் உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம். நாங்கள் பல ரமலான்களை சில சில விளக்கங்களோடு அடைவோம். அந்த நேரத்தில் எங்களை இபாதத்துக்குள் ஒரு புதிய கோணத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சிக்கும், நெருங்கிக்கும். இந்த தடவை நாம பிரார்த்தனைகளுடைய விளக்கங்களோடு இந்த ரமலானை நாம் என்ன செய்யும், அடைகிறோம் என்றால் அந்த பிரார்த்தனைகளை நாம் அற்புதமாக பயன்படுத்துவதற்கான அவ்வளவு சந்தர்ப்பம். ஏனென்றால் எல்லாமே வணக்கம், எல்லாமே வணக்கமாக இருக்கக்கூடிய மாதம். பிரார்த்தனைகள் என்ற ஒரு பகுதியை நம்ம நிறைய என்ன செய்யணும், எங்களுக்குள்ள வளர்த்துக் கொள்வதற்கு. குறிப்பா நம்ம எல்லா தஹஜ்ஜுத் வேலைகளையும் எழுப்புவோம், எல்லா தஹஜ்ஜுத் வேலைகளில் எழும்புவோம். அல்லாஹ் தஆலாவுக்கு மிகவும் நெருக்கமான நேரத்தில் நம்ம என்ன செய்ய போறோம், எழும்ப போறோம். சந்தர்ப்பமாக நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்திக் கொள்ளலாம். குர்ஆனை அதிகம் 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 ஓதுவோம். வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திக்ரே மிகப்பெரியது. அந்த நேரத்தில் நம்ம நிறைய என்ன செய்யலாம், துஆ கேட்கலாம். நிறைய நல்ல ஸலஃபு ஸாலிஹீன்கள் குர்ஆனை ஓதினா அந்த குர்ஆன்ல இருந்து துஆ என்ன செய்வார்கள், கேட்பார்கள், பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ் என்ன செஞ்சு தகப்பல் மின் இடத்துல அங்கீகரித்து விடு என்று துஆக்களை கேட்பார்கள். அதிகம் அதிகம் அங்கீகாரத்தை அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டும். துஆவை கேட்டுட்டு தகப்பல் மின்னி, யா அல்லாஹ் என்னிடமிருந்து இதை என்ன செய்து கொள், அங்கீகரித்துக் கொள். இது மாத்திரமல்ல, நமது உறவுகளுக்கு, சகோதரர்களுக்கு, மற்றவர்களுக்கு எல்லாருக்குமே என்ன நம்ம வந்து இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் செய்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம். குழந்தைகளுக்கும் நீங்க வழிமுறைகளையும் உலகத்தையும் கற்றுக் கொடுப்பதை போல துஆவை நிறைய கற்றுக் கொடுங்க. அதாவது துஆ செய்யுங்கன்னு கற்றுக் கொடுங்க, தெரிஞ்ச மொழியில தெரிஞ்ச விதத்துல நிறைய துஆக்களை துஆ செய்யவே கற்றுக் கொடுங்க. என்ன விஷயமா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க என்று கற்றுக் கொடுங்கள். அற்புதம். நீங்கள் இல்லாத நேரங்களிலும், உறவுகள் துணையாக இல்லாத நேரங்களிலும் அவர்களுக்கு துணையாக அந்த பிரார்த்தனைகள் என்ன செய்யும், இருந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமது வணக்க வழிபாடுகளை சிறப்பான முறையில், கொஞ்சமாக இருந்தாலும் அழகான முறையில் செய்து கபூல் செய்வதற்கான வாய்ப்பையும் வசதியையும் அல்லாஹ் தஆலா எமக்கு தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹி வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.